ஹை டிஎஸ், நான் உங்கள் கேஆர் பேசுகிறேன். ஒரு 3 வீடியோ அனுப்பிச்சிருந்தீங்க. அந்த 3 வீடியோவும் பார்த்தேன். அதை பற்றி பேச சொல்லியிருந்தீங்க. அதில் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு 46 இயர்ஸ் ஏஜ் வந்து ஜஸ்ட் நம்பர். நான் இன்னும் ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்கேன், எங்காக தான் இருக்கேன். இந்த ஏஜ் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு உடனே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணிக்கிறீங்க, செலிப்ரேட் பண்ணிக்கிறீங்க. இந்த கூட்டம் அப்படி தான் பண்ணும், சரியா? அண்டு நம்மளுக்கு தெரியாது, அவங்க கொஞ்சம் பே பண்ணி கூட செல்ஃப் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ நம்ம பண்ணுற வேலைக்கெல்லாம் அப்படிலாம் யாரும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி எப்போவுமே அந்த மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீல் தான். யார் பெத்த பிள்ளையோ பையனோ தான் அந்த வேலையை பண்ணுது நம்மளுக்காக, இல்லையா? நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துறக்கே இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. அவங்கெல்லாம் வந்து அது பிஸ்னஸ், அவங்களோட ஜாபு. அவங்க ஜாப் அதுதானே. சினிமா அப்படின்னு வரும்போது அவங்க அப்படி தான் காமிச்சிக்கணும், அவங்கள அப்படி தான் செல் பண்ணிக்கணும். பின்ன போய் சொல்ல முடியுமா, எனக்கு 46 வயசாச்சு, நான் வயசாயிட்டேன்னு சொல்ல முடியுமா? அது இல்லாமல் அவங்க அவங்க வந்து அந்த இண்டஸ்ட்ரி வந்து நல்லா இருக்கட்டும், அங்கே இருக்கிற குடும்பம் நல்லா இருக்கட்டும், அவங்க லைஃப் அவங்க பார்க்கட்டும். உங்களுக்கு பிடிச்ச படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? காசு செலவு பண்ணுங்கள், அவங்களும் நல்லா இருக்கட்டும், முடிகிறப்ப பண்ணுங்கள். அவங்களெல்லாம் யாரும் நம்ம ப்ளேம் பண்ணல, அவங்களெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடணும் அப்படிலாம் சொல்லலை, சரியா? அவங்களும் மனுஷங்க தான், அவங்களும் வாழணும். பட் நம்ம வந்து நம்ம லைஃபுக்கு அது தேவையா அப்படிங்கிறத அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு கம்பேர் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம்ல. நான் ஆல்ரெடி லாஸ்ட் டைம் ஒரு ஆடியோவில் பேசினது தான். நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு 40 to 43ல பிரேக்கப் ஆகி டிவோர்ஸ் ஆகி வர்றாரு. அப்போ வந்து எனக்கு லைஃபே போயிடுச்சு அப்படி இப்படின்லாம் சொல்லும்போது, அவரை மோட்டிவேட் பண்ண வேண்டிய இடத்துலையும், அவருக்கு ஒரு அன்பா, ஆறுதலா, அரவணைப்பா, அடுத்து அவர் என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாசத்தில் தான் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் பண்ணப்பா, இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்போது திரும்ப ஜிம் பண்ண சொல்கிறோம், அவங்க மைண்டை திரும்ப ரீவயர் பண்ண சொல்கிறோம், எங்கே வச்சுக்க சொல்கிறோம், ஹாப்பியாக இருக்க சொல்கிறோம், என்னெல்லாம் நல்லது பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து ஒரு மிக்சடான ஒரு க்ரௌடு. இங்கே எல்லாரும் 25 வயசில் 23 வயசில் கல்யாணம் பண்ண முடியாது, 27ல் கல்யாணம் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பர்சனல் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. இன்றைக்கி காலம் வந்து மாறிக்கிச்சு. இந்த காலத்தில் வந்து சர்வே பண்ணுறவனை தான் கெட்டிக்காரன்னு சொல்கிறாங்க. அவன் எப்படி வேணால் சர்வே பண்ணிக்கலாம், சரியா? சர்வே பண்ணிக்கணும், காசு சம்பாரிச்சிடணும், அவன் கெட்டிக்காரன். ஸோ நல்ல நல்ல ஒரு எத்திக்ஸில் இருக்காங்க, நல்ல விஷயங்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க, மற்றவங்கள ஏமாற்ற மாட்டாங்க, கெட்டது பண்ண மாட்டாங்கன்னா, அவங்க வந்து கம்மியாக இருந்தால் கூட அவங்கள வந்து இந்த சொசைட்டி மதிக்கிறதில்ல. அதுக்காக தான் நம்மெல்லாம் போராடுறோம், சரியா? ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்டில் பேச சொல்லி ஒரு ஒரு விஷயம் வந்துருந்துச்சு, ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து இந்த குழந்தை இல்லைன்னு சொல்லி நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் ரிலேட்டடாக பேச சொல்லி அது ஒன்று வந்திருக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து விமன், மென் அண்ட் விமன் அந்த சென்சிட்டிவிட்டி அதில் வந்து ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ நான் வந்து எல்லாத்தோட நம்ம ஒர்க் பண்ணால் கூட நிறையா டாஸ்க் நம்ம வெளியே ஷேர் பண்ண முடியறதில்ல. மெயின்லி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட. அப்புறம் பணம் வந்து மோசடி, அது இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டு பேசினாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் 40-50 மினிட்ஸ் நம்ம 3 ஹவர்ஸ் பேசினேன் இன்றைக்கி. பேசினேன். பேசிக்கிட்டு அப்புறம் அதில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என்ன நடந்ததுன்னெல்லாம் சொல்லி டீட்டெயிலாக அவங்க பேசினாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சினிமாவை வந்து எடுத்துக்கங்க, நல்ல விஷயங்கள் எடுத்துக்கங்க. நம்ம வாழ்க்கைக்கு என்ன ஒத்து வருமோ அதை பார்த்துக்கங்க. இப்போ எனக்கு 44 முடிஞ்சு 45 நடக்குதுன்னா, நான் போய் எங்கள் ஆஃபீஸில் அப்படிலாம் பேச முடியாது. நம்மளெல்லாம் கொஞ்சம் ஏஜ்டாகவும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதில் ஒன்றும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுல ஒன்றும் குறையில்லைன்னு நான் நம்புகிறேன். சின்ன பசங்க வரணும், அவங்க வளரணும், அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், நம்மளுக்கும் வேலை இருக்கணும், நம்ம குழந்தைகளை வளர்த்தணும், அதே தானே அவங்களுக்கு நடக்கும். அப்போ இந்த கார்ப்பரேட்டில் வந்து நம்ம என்ன செட் பண்ணணும்னா, அவன் வேலை செய்கிற கவர்மெண்ட் ஜாப்லலாம் எப்படி வேலை செஞ்சுட்டு போகிறாங்களோ, அந்த மாதிரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லா வேலை செய்கிற வரைக்கும் எங்களை வச்சுருங்கன்னு சொல்லி தான் நம்ம செட் பண்ணணும். ஈக்குவலாக எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். கஷ்டப்படுறவன், போராடுறவன் பெருசாக வரணும். எனக்கு வந்து எனக்கு எம்ஜிஆர்லாம் ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அது ஏதோ ஒரு படத்தில் ஒரு டயலாக் வருங்க. சிரித்து வாழ வேண்டுமா என்னமோ, இல்லை மீனவன உண்மனம், ஏதோ ஒரு படம், அந்த கடைசி ஸ்டேஜில் எம்ஜிஆர் நடித்தது. உழைக்கிறவங்க வாழ்க்கை வந்து சிறக்கணும், அவங்க உழைப்புக்கு தகுந்த எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் நம்ம சரி எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி ஒரு டைலாக், ரொம்ப சூப்பரான டைலாக் அது ஆக்சுவலாக. அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பெஸ்ட்டாக அவங்க லைஃப்பில் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு விஷயத்த நல்லா பண்ணுறாங்களோ அவங்களாம் பெருசாக வரட்டும். அவங்களாம் வந்து சொசைட்டிக்கு நிறையா நல்லதும் பண்ணட்டும், சரியா? ஸோ அது ஒன்று சொல்லணும். அப்புறம் இந்த ஏஜை பற்றி பேசும்போது நான் எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணி அரவணைச்சு போக வேண்டிய சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன். நான் வந்து மெயினாக சொல்கிறது வந்து என்னென்னா, நீங்கள் யார் வந்து இப்போ வந்து என்ன விஷயம் வந்து லைஃப்பில் வந்து இருந்துச்சுன்னா, நான் சொல்கிறது எல்லாத்தையும் அப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணவெல்லாம் யாரையும் சொல்லலை. என்னை நம்பி என்னை மதித்து வந்து கேட்குறாங்க. நேற்று கூட இந்த பாட்டு பாடியிருந்தோம்ல,
இந்த ஒரு ஒரு இஷ்யூ ஒன்று சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு லீடு வந்து சொன்னாங்க. அவங்க இந்த பியூ மீட்டுக்கு வந்திருந்தாங்க. எல்லா இதுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துன்னு அந்த பாட்டு பாடி அனுப்பிச்சிருந்தேன். அது நம்ம லீட்ஸ் ஆர்க் குரூப்பில் தான் பியூவில் அனுப்பிச்சு 2 வெர்ஷன் அனுப்பிச்சேன். ஏன்ப்பா இப்போ டப்பு டப்புன்னு பாடி அனுப்பிச்சு எது நல்லா இருக்குதுன்னு பாருன்னா, ஒரு லீடு நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அனுப்புங்க அப்படின்னாங்க. ஒரு லீடு 1 நல்லா இருக்குது, 2 நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து அந்த நம்ம யூடியூப் வீடியோவில் மென்ஷன் பண்ணோன்னே அவங்க வந்து லீடு கிடையாது, மெம்பர் தான். அவங்க வந்து பார்த்துட்டு, "என்னப்பா யூடியூப்பில் வந்து ஏதோ பாட்டு பண்ணுன்னு சொன்னீங்க, இது குரூப்பில் வரலையேன்னு" கேட்டாங்க. ஒரு ஒரு பாசம் பாருங்க. ஒரு ஒரு அன்பு தானே இதெல்லாம் கேட்கறது. "அப்படியே அது நல்லா இல்லைன்னு சொன்னாங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன் 2யும். 2வது நல்லா தான் இருக்குது. நீங்க ஷேர் பண்ணுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதையும் மதிச்சு, ஒருத்தர் வந்து இது இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்குறாங்களேன்னு ஷேர் பண்ணி விட்டோம். எல்லாத்துக்கும் அந்த பாட்ட அனுப்பிச்சு விட்டுருந்தோம். அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாடுன பாட்டு இல்லையா நேத்து. ஸோ இதில இதெல்லாம் ஒரு பாசத்துக்காக பண்றது தான். அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான். அவங்க எனக்கு ரொம்ப வேல்யூபிள். அவங்க என் லைஃப்ல அந்த லேடியும் ரொம்ப பெரிய பொசிஷன்ல தான் நான் பெருசா தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு பார்க்குறது தான். சரியா? ஸோ இந்த கல்யாணம் அப்படின்னு நீங்க வரும்போது, மெயினா வந்து என்ன வேணுங்கிற ஒரு ப்ரையாரிட்டி தான்ப்பா ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வந்து எது ப்ரையாரிட்டி லைஃப்ல? பணம் ப்ரையாரிட்டியா? நல்லா சந்தோஷமா, சௌரியமா வாழ்றது ப்ரையாரிட்டியா? பெரிய வேலை ப்ரையாரிட்டியா? பெரிய படிப்பு ப்ரையாரிட்டியா? பெரிய குடும்பத்தில பொண்ணோ, பையனோ கட்டிக்கிறது ப்ரையாரிட்டியா? நான் வந்து அதுக்குள்ள தப்பு ரைட்டுன்னுலாம் நான் சொல்ல வரல. உங்களுக்கு என்ன ப்ரையாரிட்டி? உங்க ஹார்ட் எத தேடுது? அத தேடி போங்க. சரியா? அத விட்டுட்டு அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப வந்து இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி வந்து நான் வர்றேன் அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். நெறைய பேசினேன். அது ஒரு சிலர் மிஸ் பண்ணாம பேசணும்னு ஆசைப்படுறேன். அப்போ அது உங்களுக்கு என்ன ப்ரையாரிட்டின்னு போங்க. உங்களுக்கு என்ன ப்ரையாரிட்டி இருக்குதோ அத நோக்கி போங்க. அதுக்கு எஃபோர்ட் போடுங்க. அந்த மாரி கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்பதான் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சரியா? இன்னைக்கு சொசைட்டி வந்து ரொம்ப மாறியிருக்கு. பொண்ணுங்கள்லாம் நெறைய படிச்சு நல்ல நல்ல பொசிஷனுக்கு ரொம்ப நல்லா போயிருக்காங்க. ஒரு ஃபேமிலி பார்த்துக்கிற லெவல்லேருந்து பெரிய இடத்துக்கு அவங்க போயிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பா இதில வந்து நான் போன ஆடியோல சொன்ன மாரி ஒரு மென்னோட சப்போர்ட்டும் நெறையா இருக்கும். மென்னு ஜெயிச்சா விமனோட சப்போர்ட்டும் நெறையா இருக்கும். இங்க 2 பேர் யார் நீ பெருசு, நான் பெருசுன்னு பார்க்காம 2 பேரும் ஒரு கிவ்வரா இருக்கலாம். நான் என்ன குடுக்க முடியும்? நான் என்ன குடுக்க முடியுங்கிறது தான் ஒரு வாழ்க்கையா இருக்கணும். நம்ம வந்து எல்லா இடத்துலயும் வந்து எப்படி மேல வந்தோம் அப்படின்னா, என்னால என்ன பண்ண முடியும்னு எப்பவுமே யோசிப்பேன். என்ன பண்ணணும்? ஒரு சில ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நாள் அந்த மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் என்ன பண்ணணும்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வேணும்னு தான் பண்ணுவேன். என்னால என்ன முடியுதுங்கிறதெல்லாம் முடியாதுங்கிறதெல்லாம் நம்ம எப்பவும் யோசிச்சதில்ல. நம்ம லீட்ஸ்க்கெல்லாம் நல்லாவே தெரியும். இப்ப யாராவது வந்து ஒண்ணு கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு அது பண்ணி குடுக்கோன்னு தான் சொல்லுவனே தவிர, இது முடியாது, அது முடியாதுன்னா எவ்வளோ லிஸ்ட் டவுன் த சேலஞ்சஸ், லிஸ்ட் டவுன் த ப்ராப்ளம்ஸ், நம்ம என்ன ஒர்க் பண்ணணும். இவ்வளோ தான் என் தாட் இருக்கும். அப்படிதான் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதனால தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அவங்களுக்கு என்ன வேணும்? அதுக்காக நான் 4 நாள் சாப்பிடாம இருக்கலாம், தூங்காம இருக்கலாம், பிரஷ் பண்ணாம இருக்கலாம், எக்சர்சைஸ் பண்ண முடியாம இருக்கலாம், நடக்காம இருந்திருக்கலாம். என்ன வேணா இருக்கட்டும். பட் அவங்களுக்கு அத பண்ணணும். அவ்வளோதான். அப்பதான் அவங்க பெட்டர் ஆவாங்க அப்படின்னு. இப்படி எல்லா மனுஷங்களையும் பெட்டர் பண்ணி தான் இந்த இடத்துக்கு நம்ம வர முடிஞ்சது. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் வந்து இப்ப நம்மளுக்கெல்லாம் பெரிய ரசிகர் மன்றம் கிடையாது. நம்மளுக்கெல்லாம் ஒரு பெய்டு ப்ரமோஷன்லாம் பண்ணிக்கிறது இல்ல. நம்ம நல்ல வேலைகள் பண்ணா கூட வந்து அத அக்செப்ட் பண்ணி பண்றதுக்கு நெறைய பேர் இந்த அன் அ ஒரு வெளியில தெரியாத ஒருத்தன் பண்ணா இந்த சொசைட்டி சப்போர்ட் பண்ணும். தெரிஞ்சவன் பண்ணா கீழ போட்டு மிதிக்க தான் பார்க்கும். 2வது கம்பேர் பண்ணிக்குவாங்க. நான் பண்ணல, இவன் மட்டும் பண்ணியிருக்கிறான். என்ன இவங்க அவன மட்டும் இவங்கலாம் நல்லா பெருமையா பேசிக்கிறாங்க. நம்மள ஒருத்தர் பேசுறதில்ல. இந்த மாரி இவங்க எல்லாரும் இப்படியெல்லாம் இந்த ப்ராப்ளம்லாம் உள்ள கொண்டு வருவாங்க. ஸோ கல்யாணம்னு வரும்போது வந்து உங்களுக்கு அந்த ப்ரையாரிட்டி சூஸ் பண்ணிக்கங்க. அந்த மாரி கல்யாணம் பண்ணிக்கங்க. என் ஃப்ரெண்ட் ஒரு பையன் வந்து சொன்னான். அப்ப நான் அவன தப்பா தான் நெனச்சேன். "என்னடா நீ எல்லாம் இப்படி சொல்ற?" அப்படின்னு. இந்த மாரி எனக்கு வந்து கல்யாணம் பண்ணா எனக்கு பெரிய இடத்துல பொண்ணு வேணும். அவங்க பெரிய இடம் தான். அவங்க கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி. பெரிய இடத்துல பொண்ணுங்க எனக்கெல்லாம் மாமனார் சப்போர்ட் வேணும்ப்பா. எனக்கெல்லாம் மச்சினர் சப்போர்ட் வேணும்ப்பா அப்படின்னு ஒரு ஓப்பனாவே சொன்னாப்படி. என்னோட ஹார்ட்லாம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நான் அப்ப சொன்னேன், "நீ வந்து நல்ல இடத்துல இருக்கிற. நீ அப்படியே மனசுல வெளிய பேசலாமா? நீ என்ன ட்ரை பண்ற?" அப்படின்லாம் சொன்னேன் நானு. பட் இப்ப பார்த்தா, ஓகே அவனுக்கு வேணுங்கிறத அவன் பண்ணான் அப்படிங்கிறத. பட் என்னோட தாட்ல அப்படிலாம் இருந்ததில்ல. எப்பவுமே இருந்ததில்ல. நம்மளுக்கு வந்து இந்த பெருசா இது பண்ணிட்டோம், பெரிய பங்களா கட்டி வாழ்ந்துட்டோம், பெரிய கார்ல போறோம், நெறைய பணம் வச்சிருக்கிறோம், நெறைய சொத்து வச்சிருக்கிறோங்கிறதெல்லாம், என்ன பொறுத்தளவுக்கு அது எனக்கு இன்னும் பெருசா என் மனச டச் பண்ணல. அம்மா வந்து வாழ முடியாத ஒரு வாழ்க்கை அம்மா வந்து வாழ முடியாம போயிருச்சு. அதுக்கு ரொம்ப மெச்சூரிட்டி கம்மியா இருக்கு, இறந்து போயிடுச்சு. ஆனா அந்த வாழ்க்கைய நம்ம சேர்த்தி வாழணும். கடவுள் அதுக்கு ஒரு பிளெஸ் பண்ணுவாரான்னு தெரியாது. பட்டு பார்க்கும்போது வந்து லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது, அம் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. ஒரு டப்பா காலேஜில எம்சிஏ படிச்சிருந்தேன். அப்படி சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு செட்டு. சீனியர்ஸ் கிடையாது. படிச்சா வேலை கிடைக்காது அந்த காலேஜில தான் எம்சிஏ படிச்சேன். நெறைய செலவு பண்ணி படிச்சோம். அப்படிலாம் படிச்சு முடிச்சதாக புறா கடனு. ஒ எத்தன வருஷம் கட்டினாலும் தீருமான்னு எனக்கு தெரியாது. எப்படி கட்டி முடிக்கும்னு தெரியாது. நான் முதல்ல எப்படி சர்வே பண்றது? கல்யாணம் பண்ணணும். இந்த மாரி நெறைய பிரச்சனை இருந்துச்சுல்ல. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா, வேலை இல்ல, காசு இல்ல. யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. என்னை எப்படி இந்த சொசைட்டி சொசைட்டின்னு ஜென்ரலா சொல்லிடுறேன். யாரையும் பிரிச்சு சொல்லல. என்னை எப்படி ட்ரீட் பண்ணாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சரியா?
என்னை எப்படியெல்லாம் வந்து மோசமாகவும் டவுனாகவும் கேவலமாக பேசுன இந்த சொசைட்டியில் தான் இன்றைக்கி வந்து நிற்கிறேன். நான் வந்து இவங்கெல்லாம் என்னை எப்படி ட்ரீட் பண்ணிட்டாங்க, தப்பாக பேசிட்டாங்க, தப்பாக ட்ரீட் பண்ணாங்க, கேவலமாக பேசுனாங்க, எங்கள் அப்பாவை பற்றி பேசுனாங்க, என்னை பற்றி பேசுனாங்க. அப்படியெல்லாம் பேசின ஒரு இடத்துல தான் நான் அன்பாக இருந்தேன். அந்த மாதிரி பேசின இடத்துக்கு தான் நான் நிறைய செஞ்சேன். சரியா? அவங்கள குத்தி காட்டணுங்கிறது இல்லை. என்னமோ அவங்களுக்கு அவ்வளோதான் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு நான் அப்போவும் நான் கிங்கு மாதிரி தான் ஃபீல் பண்ணிக்குவேன். என் மனசுக்குள்ளே நான் ராஜாவாக தான் இருந்திருக்கேன். ஏன்னா எனக்கு ஒன்றும் நான் சொன்னேன் பாருங்க, கசின்ஸ் எல்லாம் வந்து ஒரு அந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு செயின் போட்டுக்கிறதோ மோதிரம் போட்டுக்கிறதோ ஒரு பெரிய ஸ்டேட்டஸ். அப்போல்லாம் ஒரு கவுண்டர் ஃபேமிலியில், சாரி கேஸ்ட் சொல்லக்கூடாது, நம்ம வளர்ந்த வாழ்க்கையை சொல்கிறேன். அங்கேருந்து வரும்போது கசின்ஸ்லாம் அப்படி இருக்கும்போது பைக் யமஹா வச்சுக்கிறதோ அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒன்றுமே இருக்காது. எனக்கு சொந்தமாக சைக்கிள் கூட இல்லை. இருந்த சைக்கிளும் போயிடுச்சு. நான் காலேஜ் பொண்ணு விற்று போட்டாங்க ரூ. 1000க்கு. நம்மளுக்குன்னு ஒன்றுமே இல்லைக்கும்போது நான் பாட்டு ராஜாவாக தான் இருந்தேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. எனக்கு வந்து என்னை வந்து அந்த மாதிரி இருந்து என்னை பார்த்து மதிக்கிறவங்க எனக்கு தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுச்சு. கேரா என்ன ஒரு பர்சனுங்கிறதுக்கு இல்லாத மரியாதை இதெல்லாம் வந்து எத்தனை நாளைக்கு என்கிட்ட இருந்துரும். நான் இல்லாமல் கூட போயிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி பார்க்கும்போது லைஃப்பில் ஒன்றுமே கையில் இல்லை. எதுவுமே இல்லை. ஒய்ஃபை நல்லா படித்து வேலையில் இருக்கா, அதுவும் கிடையாது. 500 சம்பாதிக்குது. ஒன்றுமே இல்லை. வாழ்க்கையில் வந்து இன்னும் அப்போ 3rd இயர் எம்சிஏ முடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது, சாப்பாட்டுக்கும் கூட பணம் இல்லை. ஏதோ கஷ்டப்பட்டு கடைசி 3 செம் தான் லோன் வாங்கணும். அதனால் அது படிப்பு ஃபினிஷ் ஆகிற கண்டிஷன் வந்துருச்சு. பட் ஃபஸ்ட்டு 3 செம்மில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி தான் பே பண்ணோம். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் பே பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு பண்ணணும். லோனும் அன்றைக்கி ஈஸியாக கிடைக்கல. இவ்வளோ எல்லாமே சேலஞ்சிங் தான். அப்படிலாம் இருக்கும்போது வந்து பார்த்தா குழந்தை இல்லைன்னு ஒய்ஃப் ஃபீல் பண்ணுவோம். அப்படி குழந்தை பெற்றா யார் பார்த்துக்குவா? நம்மளுக்கு வந்து சாப்பாட்டுக்கே இன்னொரு இடத்துல இருக்கிறோம். நம்மளுக்கு இன்னும் சம்பாதிக்கல, வேலைக்கு போகல, கடன்லாம் கட்டணும். அப்படிலாம் இருக்கும்போது குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்லாம் யார் சொல்லுவா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு சுச்சுவேஷனு. அப்போ நான் சொல்லிட்டேன், நான் வேலைக்கு போய் நான் சம்பாரிச்சதுக்கப்புறம் தான் குழந்தை பெற்றுக்கோன்னு சொன்னேன். அப்போ வந்து சொல்லும்போது அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அழுகு. அப்படியே அப்புறம் அந்த ஃபீல் இருக்குமில்ல, அந்த வயசில் கல்யாணம் பண்ண பொண்ணுங்கள்லாம் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. நாம் வந்து குழந்தை பெற்றுக்க முடியல. அப்புறம் எனக்கு அது ரொம்ப வந்து சொல்லி இதெல்லாம் பண்ணும்போது, ஆனால் ஃபேமிலியிலலாம் வந்து ஒரு சிலர்லாம் வந்து நீ குழந்தை பெற்றா பார்த்துக்க மாட்டேன்னு அவங்க ஒய்ஃப்கிட்ட சொன்னதெல்லாம் எனக்கு காதுக்கு வரும். ரொம்ப ஹர்ட்டிங்காக தான் இருக்கும் நிறைய வேர்டெல்லாம். அப்போ வந்து இந்த உலகம் வந்து எதை டிசைட் பண்ணால் காசு மட்டும்தான். உங்கள்கிட்ட பணம் இருந்தால் தான்ப்பா எல்லோரும் பார்ப்பாங்க. நான் நிறைய டைம் உங்கள்கிட்ட சொல்கிறது இது மட்டும்தான். நீ அதை சம்பாரி, ஆனால் அதுக்கு அடிக்ட் ஆகாது, அவ்வளோதான். அதை ஓடி போய் சம்பாரி. படித்தா சம்பாதிக்க முடியும், படித்து சம்பாரி. வேலைக்கு போய் சம்பாரி, பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்க முடியும், சம்பாரி. நேர்மையான வழியில் சம்பாரி. எவ்வளோ வருதோ சம்பாரி. ஆனால் அதுக்கு அடிக்ட் ஆகி அதுதான் ஐன்னு பணம் பணம்னு இருக்க வேண்டாம். அதை சம்பாரித்து நம்ம அதுக்காக கஷ்டப்பட்டு நம்மளை தூக்கி கொடு, இல்லாதவனுக்குலாம் கொஞ்சம் கொடு. கொடுத்து போட்டு கெத்தாக சுற்றிக்கிட்டு இருங்க, அவ்வளோதான். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற கெத்துங்கிறது அது மட்டும்தான். உனக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் கொடுப்பா, அதுதான் கெத்து. தனியாக போய் செல்ஃபாக நான் பண்ணிக்கிட்டேன், நான் பெரிய கிரிக்கெட்டர் இந்த சினிமாவில் காட்டுற மாதிரிலாம் அதுக்கெல்லாம் கெத்துன்னு டிஷர்ட் போட்டுலாம் சுற்றாதீங்க. அதெல்லாம் கெத்து இல்லை. சரியா? உனக்கு என்ன வாழ்க்கையில் கிடைக்கலையோ, லவ் கிடைக்கலையா, அன்பு கிடைக்கல, திருப்பி கொடு. உன்னை நிறைய பேர் துரோகம் பண்ணாங்களா உனக்கு, நீ நல்லது பண்ணுவே மற்றவங்களுக்கு. பணம்லாம் கஷ்டப்பட்டு பணத்தை திருப்பி கொடு. உனக்கு பர்சனலாக யாருமே லைஃப்பில் ஹெல்ப் பண்ணலையா, 1000 பேருக்கு பர்சனலாக ஹெல்ப் பண்ணு. இதெல்லாம் தான்ப்பா கெத்து. இதையெல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் நல்ல விஷயம் ஒரு பையனும் பொண்ணும் பண்ண வேண்டியது. அப்புறம் இவ்வளோ சுச்சுவேஷன் நம்ம வளர்ந்து வர்றோம். அப்புறம் இந்த மாதிரி நான் வந்து இது ரொம்ப ரொம்ப பர்சனல், நான் இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறையா குட்டீஸ் இருக்கிறீங்க, என் செட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இப்போ பிரேக்கப் ஆகிருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க தான் முயற்சி பண்ணுறோம். அப்போ வந்து பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது தான். க்ளோஸில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். அப்புறம் ஒரு 3 வருஷம் தள்ளி போடுறோம்னா, அப்போல்லாம் அந்த காலமில் எங்கள் காலமில் எப்படின்னா தள்ளி போட்டால் குழந்தை பிறக்காதுப்பா. கொஞ்சம் பேர்த்துக்கு இல்லாமல் போயிடுச்சு. தள்ளி போட்டாங்கன்னா குழந்தை இல்லாமல் போயிடும். அவங்க வந்து முதல்லலாம் ஒரு தாட் இருக்குமில்ல, கல்யாணம் பண்ணால் ஒரு 2 3 வருஷத்துக்கு குழந்தை வேண்டாம், சந்தோஷமாக இருந்துட்டு பெற்றுக்கலாம் அப்படின்னு இருப்பாங்களா. அது கொஞ்ச நாள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்காமல் போயிடுச்சு. இழுத்துரும். அப்போல்லாம் இப்போல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் குழந்தை பிறந்துரும்லாம். அப்போ குழந்தை இல்லாமல் போனால் இல்லாமல் போனது தான். எங்கள் ஜென்ரேஷனில் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அது குழந்தை இல்லாமையே போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தது அப்படி தான். குழந்தை இல்லைன்னா இருக்காது. ரொம்ப கஷ்டம். எப்பாவது ஒரு சிலருக்கு தான் ரேராக 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கும். மற்றபடி டிஎஸ் நிறைய பேர்த்துக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. இல்லாமல் போனோம், இல்லாதது தான், அவ்வளோதான். ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண முடியாது அன்றைக்கெல்லாம். அப்படி தான் அப்புறம் எம்ஜிஆருக்கெல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, இல்லையா? ஸோ எவ்வளோ பேர்த்துக்கெல்லாம் அந்த காலத்தில் மெடிசனில் எல்லாம் பண்ண முடியல. அப்போ 3 வருஷம் நான் சொல்கிறேன், எனக்கு படித்து நான் வேலைக்கு போய் நான் எனக்கு படித்து முடிச்சு வேலைக்கு போய் அதுக்கப்புறம் சம்பாரிச்சா தான் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ வந்து ஒய்ஃபெல்லாம் எமோஷனலாகி சொல்லும்போது நம்ம உடல்பேட்டையில் ஒரு ஹாஸ்பிட்டலு, அங்கே போய் நான் சொன்னேன், நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், செக்அப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு அவங்க கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணலாம். அப்போ குழந்தை பிறக்க நீ ஒன்றும் பயப்படாது அப்படிங்கிறது தான். ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றா சேரும்போது அந்த இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. அதனால தான் ஒரு குழந்தை ஈஸியாக பெற்றுக்கணும்னு சொல்கிறது. நான் அந்த டாப்பிக்கும் பேசுகிறேன். அப்போ போய் ஒய்ஃபுக்கு போய் செக் பண்ணோன்னே வந்து அந்த காலத்தில் எனக்கு வந்து 23 வயசு, அவளுக்கு 21 வயசு. அப்போ செக் பண்ணும்போது என் ஒய்ஃபுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குதுன்னு நிர்மலா பாலகுமார் அந்த டாக்டர் தான், அவங்க பேர் கூட சொல்லலாம். ரொம்ப நல்ல விஷயத்தை தானே சொல்கிறேன், அவங்க பேரை சொல்லலாம்.
உடன்பேட்டை ஹாஸ்பிட்டல் நிர்மலா பாலகுமார்கிட்ட தான் போனோம். செக் பண்ணோம். ஒய்ஃபுக்கு வந்து எல்லாமே பெஸ்ட் நல்லா இருக்குதுப்பா, குழந்தெல்லாம் பிறக்கும். நீங்கள் ரொம்ப டிலே பண்ணாதீங்க. 3 வருஷத்தில் வேண்டாம், 2 வருஷத்தில் பெற்றுக்கிற மாதிரி இப்போ நீங்கள் படித்து முடிச்சு சீக்கிரம் ஒரு வேலைக்கு போங்கப்பா, அப்புறம் ஒரு குழந்தை பெற்றுக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒய்ஃபோட பெரியமா பொண்ணு அந்த அக்காவையும் தான் கூட்டிகிட்டு போனோம். போய் செக் பண்ணி முடிச்சுட்டு வந்தோடனே அப்புறம் ரிசல்ட்டு வந்து ஒய்ஃபுக்கு வந்து ரிசல்ட் வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி முதல் நாள் போய் எல்லாம் டெஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் ரிசல்ட் பார்க்குறோம். அன்னைக்கு வந்து எனக்கு ஒன்று தோணுது. அப்போது இப்போ வந்து ஒய்ஃபுக்கு வந்து பொண்ணுக்கு வந்து செக் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ நம்மளுக்கு செக் பண்ண வேண்டாமா, நம்ம ஆம்பளை தானே அப்படிங்கிறதுனால இந்த சொசைட்டி வந்து எப்படி இருக்குதுன்னு பாரு. அப்போ நான் சொன்னேன், அக்கா நான் செக் பண்ணுறேன்னு சொன்னேன். என்னடா பைத்தியமாட்ட லூஸ் மாதிரி பேசுகிற, ஆம்பளைகளுக்கெல்லாம் எங்கே போய் செக் பண்ணிக்கிறாங்க, ஆம்பளைகள் நல்லா இருக்குது, பொம்பளைகளுக்கு தான்டா பிரச்சனை இருக்குன்னு அந்த அக்கா சொல்லுது, ஒய்ஃபோட பெரியமா பொண்ணு சொல்கிறாங்க. அந்த வேர்டெல்லாம் மறக்க முடியாது. இல்லைக்கா நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு. நான் செக் பண்ணுறேன்னு சொன்னேன். என்னடா லூசு வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. வேணாங்க, எனக்கு உனக்கு நல்லா தானே இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காக பண்ணுறீங்க. அந்த காலத்தில் 5000 செலவு பண்ணோம், பணமே இல்லாத காலத்தில். அது தட் இஸ் நாட் ECDS. அந்த அக்காட்ட தான் வாங்கிட்டு போய் அதுக்கப்புறம் கொடுத்தோம். அப்புறம் வந்து 5000 செலவு பண்ணி தான் அந்த டெஸ்ட் நடக்குது. அப்புறம் நான் சொல்லிட்டே நான் பண்ணுறேன்ட்டேன். அப்புறம் ஒய்ஃபும் வேணான்னு சொன்னேன். அப்படி இல்லை நான் பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொன்னேன். அப்புறம் அது உங்களுக்கு தெரியும், நான் பண்ணுறேன்னா ரத்தத்தை எடுத்து பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டேன். எனக்கு அது தெரியாது, உங்களுக்கு தெரியும்ல, இப்போ எல்லோரும் மெச்சூர்டு தான், எப்படி வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு. அப்புறம் நான் நினச்சிக்கிட்டு அதை ஊசிக்கு இது போட்டு எடுத்து டெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு தெரியாதுப்பா, அவ்வளோதான் அறிவு. சரியா, நான் MCA வந்து செகண்ட் இயர் முடிச்சிருக்கிறேன், இன்னும் தேர்ட் இயர் காலேஜ் போயிட்டுருக்கிறேன் அந்த டைமில். அப்புறம் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு 98% சான்ஸ் இருக்குது குழந்தை பிறக்கிறதுக்கு, ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லா இருக்குது, மொட்டிலிட்டி ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதெல்லாம் ஏதோ சொல்கிறாங்கப்பா அவங்க. எனக்கு வந்து அதெல்லாம் பெருசாக புரியல அந்த டைமில். உங்களுக்கு குழந்தெல்லாம் பிறக்கும்ப்பா, பட் ரொம்ப டிலே, அப்பவும் அந்த டாக்டர் சொல்கிறாங்க ரொம்ப டிலே பண்ணக்கூடாது, அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அப்புறம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க டாக்டர், எனக்கு சுச்சுவேஷன் இப்படி இருக்குது, நிறையா கஷ்டம் இருக்குது, கடன் இருக்குது, லோன் வாங்கியிருக்கு, ஃபேமிலி பெட்டராக பண்ணணும், அப்புறம் நான் வேலை இல்லாமல் எப்படி குழந்தை பற்றி யார் பார்த்துக்குவா அப்படின்லாம் சொல்கிறேன். அப்போ நான் சம்பாரித்து வந்தால் தான் டாக்டர் எல்லாமே பண்ண முடியும், என்கிட்ட பைக் கூட சொந்தமாக இல்லை. அதனால் ஓப்பனாக சொல்கிறேன் டாக்டர்கிட்ட, எங்கிட்ட இருக்கிறது இந்த 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 ஃபினிஷ் ஆகாத MCA மட்டும்தான், இந்த படிப்பு வச்சு நான் என்ன டாக்டர் பண்ண முடியும்னு தான் நான் லைஃப்பில் பார்க்குறேன், எனக்கு வேறு ஒன்றும் இல்லை டாக்டர். இப்போ ஒன்றுமே இல்லாத ஆளுக்கு இப்படி ஒரு பொண்ணு வந்திருக்குது, 2 தாங்க டாக்டர். ஒன்று இந்த ஒய்ஃபு, இன்னொன்று இந்த இந்த இன்கம்ப்ளீட் MCA, இந்த 2 தான் இருக்குதுன்னு சொன்னேன். சிரிச்சிட்டே சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் நல்லா வருவீங்க அப்படின்னு. அப்போ நான் வந்து கேட்டேன், 98%ன்னு சொல்கிறீங்க, எனக்குலாம் 100% இருக்கணுமில்ல, நான் ஸ்போர்ட்ஸ் மேனு, சின்ன வயசுலேயே பாடி பில்டிங் பண்ணிக்கிறேன், ரொம்ப வருஷம் ஸ்போர்ட்ஸ் விளையாண்டுருக்கிறேன், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறேன், எனக்கு ஏன் 100% இல்லைன்னு. அப்போ வந்து கேட்டாங்க, நீங்கள் வந்து வேறு என்ன பேட் ஹேபிட்ஸ் இருக்குதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், பெருசாக இல்லை டாக்டர், அப்போல்லாம் வந்து அப்போ MCA அப்படிங்கிறனால அப்போ தான் குடிச்சு ட்ரிங்க் பண்ணி பழகுறோம், காலேஜ் போய் தான். அப்போ சொன்னேன், எப்பாவது பசங்களோட சேர்ந்து தண்ணி அடிப்போம், ட்ரிங்க் பண்ணுவோம், அப்புறம் ஸ்மோக் பண்ணுறோம் டாக்டர், அது கொஞ்சம் பழகிட்டேன் 2 வருஷமா அப்படின்னு, அதெல்லாம் விட்டுருங்கன்னு சொன்னாங்க. அப்போவே விட்டுருங்கன்னு சொன்னாங்க. நான் சரின்ட்டு அப்போயே 98% வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லா இருக்குது, கண்டிப்பாக குழந்தை பிறக்குன்னு. இந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான்ப்பா நான் சென்னை போன வேலை தேடுறதுக்கு. ஆனால் இதையெல்லாம் இன்றைக்கி யாராவது பேசுகிறாங்களா? பேச மாட்டாங்க. அந்த காலத்தில் நான் பண்ணோன்னு எங்கள் அப்பாலாம் திட்டினார், என்ன வேலை நீ பண்ணிட்டு வந்திருக்கிற, நம்மளுக்கு என்ன குழந்தை இல்லாமல் போயிடும், நம்ம இப்போ பரம்பரையாக எல்லாத்துக்கும் 6-7 குழந்தை இருந்தது தானே, அப்படி இப்படின்லாம் சொல்லிவிட்டு, உனக்கு முன்னாடி கூட இப்போ தம்பிக்கு முன்னாடி கூட ஒரு புள்ள பிறந்து இறந்து போச்சு, நம்மளுக்கு என்ன, நீ எதுக்கு இந்த வேலையை பண்ண, அப்படி இப்படி. இது ஒரு மென் டாமினேட்டட் சொசைட்டியில் அப்போது ஒரு ஆம்பளை பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. நான் தான்ப்பா ஃபஸ்ட்டு போய் அந்த டெஸ்ட் பண்ணது, நான் ஆம்பளையான டெஸ்ட் பண்ணது நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். ஏன்னா என் ஒய்ஃப் வந்து நான் பொம்பளையான்னு டெஸ்ட் பண்ணி எனக்கு கொடுக்குறேன், எனக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்கிறேன், அப்படிங்கும்போது அவன் மனசு நிம்மதியாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பண்ணேன். கடன் வாங்கி தான் நான் டெஸ்ட் பண்ணேன். இதையெல்லாம் யாரும் பேசவே மாட்டாங்க. இதையெல்லாம் வந்து இதைத்தான் பேசணும் இல்லையா? நான் வந்து அவங்க மனசுக்கு நொந்து போயிடும், அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், தைரியமாக அவங்களும் ப்ரொசீட் பண்ணணும் லைஃப்பை, அப்படிங்கிறக்காக தான் நான் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் பேச மாட்டாங்க, யாருமே பேச மாட்டாங்க. நீ காசு சம்பாதிக்கிறது தான் பேசுவாங்க. நீ வந்து இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் லைஃப்பில் வந்து ஒரு சொசைட்டியை மீறி ஒன்று பண்ணுவீங்கள, வழக்கத்துக்கு மாறாக ஒன்று பண்ணுவீங்கள, ஒரு 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 ரூல்ஸை பிரேக் பண்ணுவீங்கள, ஒரு நடைமுறையை வந்து மாற்றணும்னு நினைப்பீங்கள்ல, அதையெல்லாம் எவனும் பேச மாட்டான். அவனுக்கு தேவை காசு, அவ்வளோதான். ஸோ அப்படிலாம் வந்துருச்சு. அப்புறம் சென்னை போயிட்டோம். அப்புறம் சென்னை போனதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா, MCA படிக்க வச்சிடணும்னு ரொம்ப ஆசை என் ஒய்ஃப் ரொம்ப மேக்ஸில் பயங்கர புலி, ரொம்ப சூப்பராக பண்ணும். அப்படி மேக்ஸ், அக்கௌண்ட்ஸ் எல்லாமே சென்டம் தான் எல்லாமே, 100 out of 100, 200 out of 200. அது எங்கள் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா டிஎஸ் இந்த மாதிரி ஒய்ஃபில் எந்த டியூஷனும் போனதில்லை. ஆனால் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஜென்ரேஷன்லலாம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு 10 பேர் தான் வாங்கியிருப்பாங்க, இல்லை 7-8 பேர் தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கம்மி தான், அதை விட கம்மியாக தான் இருந்திருக்கும். அன்றைக்கெல்லாம் பெரிய டியூஷன் அந்த செல்வாக்கில் இல்லை, கிராமத்துலேருந்து போய் படித்த பொண்ணு தான், அலசி ஸ்கூலில் தான் படித்தாங்க. பட் 1 மார்க் விட்டுருவோம்ல, 99 வாங்கல, 100 எப்படி வாங்க முடியும்? இன்றைக்கெல்லாம் அதுக்கப்புறம் ட்ரைனிங் அதுவே பொழப்பாக எடுத்துக்கிட்டு பண்ணுறதுல எப்படி இருக்குது? அன்றைக்கெல்லாம் அது கிடையாது இல்லையா? ஸோ அப்போ சென்னை போகும்போது நான் சொல்கிறேன், நீ வந்து MCA அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்.
நான் வந்து சொல்கிறேன், புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்சிஏ படிக்கிற பையனை காண்டாக்ட் பண்ணி விட்டுட்டு, டே நீ எல்லாம் சொல்லி கொடுத்துரு அம்சுக்குன்னு சொல்லியாச்சு. ESL ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. சின்னதாக இருக்குதப்போ நான் அந்த பையன் அதில் இருந்தால் அவனை கூப்பிட்டு வந்து எனக்கு அதெல்லாம் சொல்லி கொடுறான் ஒய்ஃபுக்குன்னு சொல்லி மெட்டீரியல் பூரா அவன் வந்து அவன்கிட்ட காசு வாங்க மாட்டேங்கிறான். அந்த மெட்டீரியல் அவன் ப்ரிப்பேர் பண்ணது பூரா கொண்டு வந்து கொடுத்தான் வீட்டில். அப்புறம் அதெல்லாம் ஒய்ஃப்கிட்ட கொடுத்து படின்னு சொன்னால் கொஞ்ச நாள் படிச்சுட்டு அப்புறம் ஃபீல் பண்ணிச்சு, நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிச்சு. நீ வேலைக்கு போக வேண்டாம் படின்னு சொன்னேன். அப்புறம் டிசிஎஸ்லேயே ஆஃப் கேம்பஸ் அட்டன் பண்ணி ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணிக்கிட்டா அப்படி. அப்புறம் வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் சொன்னேன் எம்சிஏ படிச்சிருப்பான்னு சொன்னேன். எனக்கு அவளை அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ஒய்ஃபை ரொம்ப ஆசைப்பட்டேன். நம்மளுக்கு கிடைக்காத படிப்பு ஒய்ஃபுக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு. அது ஒரு வார்த்தை சொல்லிச்சு, உன்னை கல்யாணம் பண்ணதுனால தான் நீ எம்சிஏ படிக்க வைக்கல, இல்லாட்டி உன்னை லவ் பண்ணனால தான் படிக்க வைக்கல, இல்லாட்டி எங்கள் வீட்டில் படிக்க வச்சுருப்பாங்க. உன்னை லவ் பண்ணனால அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் போயிடுச்சு, பிரியம் போயிடுச்சு, இவளுக்கு எதுக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணி படிக்கணும்னு விட்டுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது படிக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் 6 மாதம் ஆனோன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க. இது பிஎட் படிக்க வைக்க கேட்டுது. அப்போ பணம் இல்லை முதல்ல, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி. பிஎட் வந்து படிக்கணும், என் ஃப்ரெண்டெல்லாம் படித்து கவர்மெண்ட் ஜாப் போயிட்டாங்க, எனக்கு பிஎட் படித்தா நான் படிச்சிருவேன்னு சொல்லிச்சு. அப்புறம் நம்ம வந்து பிஎட்டு படிக்க வைக்க முடியல. அப்புறம் வேலை கிடச்சதுக்கப்புறம் எம்சிஏ படிக்க சொன்னேன், அதுவும் படிக்கல, வேலைக்கு போயிடுச்சு. அப்புறம் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் 6 மாதம் சண்டை போட்டோம் அப்படி. அப்போ நான் வந்து சொன்னேன், கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நேச்சருக்கு எப்படி சேர்த்து வைக்கிறது, கடன் வேறு கட்டிக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சோண்டு பணம் கையில் வச்சுக்கலாம்ப்பா, குழந்தையில ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறோம், அந்த குழந்தைய வளர்த்துறதுக்கு நம்மளுக்கு தெரியாதுல்ல, கொஞ்சம் பணம் வச்சுட்டு பண்ணிக்கலாம், ஒரு 6 மாதம் வேலைக்கு பார்த்துக்கலாம்னு. அப்புறம் 6 மாதம் கழிச்சு அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆன அப்படி. ஒரு 4 தடவை ப்ரெக்னென்ட் ஆன அப்படி. 4மே அன்பிளான்டு தான். அதில் 2 குழந்தைய வச்சுக்கிட்டோம். ஒரு குழந்தை அதுவே இறந்து போச்சு உள்ள 3-4 மாதத்தில். பட் 4 தடவை ப்ரெக்னென்ட் ஆன அப்படி. அதுக்கப்புறம் சேஃபாக இருந்தோம். மறுபடியும் உடம்பு கெட்டுரும் அப்படின்ட்டு. பட் அதில் 2 குழந்தைய வச்சுக்கிட்டோம், அதான் பையனும் பொண்ணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் இருந்துட்டு திரும்ப கொஞ்சம் பணம் சம்பாரிச்சிட்டேன், கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்போம்ல. அப்புறம் வந்து நான் பிஎட் படிக்க போகிறேன், காசு கொடுங்கன்னு கேட்டேன். அப்படி அப்போ சென்னையில் 1,00,000 ரூபா கொடுத்து ரெகுலரில் தான் பிஎட் படிக்க வச்சேன். ஏன்னா அது லைஃப்பில் படிக்கணும்னு ஆசைப்பட்டது படிக்க முடியலன்னு சொல்லிட்டு. அப்போ அதையும் படிக்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் திரும்ப யூஎஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஹெச்என்பி எல்லாம் கிடைக்காத கஷ்டமாக இருந்து நான் எம்எஸ் படிக்க போகிறேன்னு சொன்னேன். அப்படி அப்புறம் தான் எம்எஸ் படிக்க வச்சது இங்கே வந்து மாஸ்டர்ஸ் இன் இன்ஜினியரிங். நான் எம்சிஏ படிக்க வைக்க முடியல அண்ணா யூனிவர்சிட்டியில், கலிஃபோர்னியாவில் வந்து எம்எஸ் படிக்க வச்சாச்சு. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. அப்புறம் இதை விட இன்னொன்று சொல்கிறேன், இதெல்லாம் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரில. ஒய்ஃப் வந்து வேலையை வந்து லாங் லீவில் வந்து அப்படி யோசிக்கு நான் ரிசைன் பண்ண சொல்லிட்டேன். ஒரு 1 இயர் கழிச்சு டிசிஎஸ்ல லாங் லீவில் வந்துட்டு 1 வருஷம் கழிச்சு இங்கே ரிசைன் பண்ணிட்டு அப்படி ஒரு பிஎட் படிக்க போனோம். அப்படி நான் திரும்ப ஒரு 3 வருஷம் இருந்துட்டு கிளம்பி போயிடலான்னு ஒரு பிளான்லாம் வந்தோம். அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு 1.5 ஏக்கர் தோட்டம் எங்கள் சின்ன மாமியார்கிட்ட வாங்கினா கூட அன்னைக்கு வந்து நான் ஒய்ஃப் பேரில் அதை எழுதி வச்சேன். அவள் வந்து வேலைக்கெல்லாம் போகல, சம்பாதிப்பான்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் அப்போ கூட சரி கொஞ்சமாவது இருந்துட்டு போதுன்னு தான் எழுதி வச்சேன் நான். அப்போ கூட பவர் ஆஃப் அட்டானியெல்லாம் பண்ணி மாற்றியெல்லாம் பண்ணியிருக்கலாம், நான் அதெல்லாம் பண்ணல. சரி அவள் பேரில் கொஞ்சம் நம்ம சம்பாரிச்சு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். அவங்களும் நிறையா பண்ணியிருக்காங்க, அவங்க பண்ணது பெரிய லிஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நான் இல்லைன்னா சொல்ல. நம்ம வந்து எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு கிவ்வராக தான் இருக்கணும். யாராக வேணா இருக்கட்டும். 10 ரூபா இருக்குதா, நீ வந்து இன்றைக்கி செலவுக்கு 10 ரூபா வச்சுருக்கிறியா, 10 ரூபாய் செலவு பண்ணாத. இன்றைக்கி உங்கள் வீட்டில் வந்து செலவுக்கு 10 ரூபா தான் கொடுத்து, அது ஸ்கூலுக்கு போகிற பையனாக இருக்கட்டும், காலேஜ் போகிற பையன் பொண்ணாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இன்றைக்கி உன்னோட பாக்கெட் மணி வந்து இன்றைக்கி செலவு பண்ண வேண்டிய காசு 200 ரூபாய்ன்னு வச்சுக்கோ. ஆஃபீஸில் காந்தியெல்லாம் ஏன் வந்து அன்றைக்கி பட்டாரம் தூக்கி 25,000 தூக்கி கொடுத்தாருன்னா ட்ரஸ்ட்டுக்கு, ஒரு நாளைக்கு அன்றைக்கி 300 ரூபா செலவு பண்ணுவேன், கொஞ்சோண்டு சம்பளம் வாங்கும்போது. ஒய்ஃப் பயங்கரம் சண்டை கட்டுவேன், நீ எவ்வளோக்கு செலவு பண்ணுறீங்கலாம் கேட்டிருக்க. அப்படி அது நம்ம பசங்க போனால் எப்போவுமே காசையெல்லாம் பார்த்தது இல்லை. பிரவீன் மாதிரி தான் எல்லாமே அப்படி தான் இருந்திருக்கிறோம், நம்ம டெலவேர் பிரவீன் மாதிரி. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே வாழ்க்கையில் வந்து கிவ்வராக இருங்கப்பா. அது ஒய்ஃபாக இருக்கட்டும், மாமனார் மாமியாராக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண முடியும்னு நினைங்க. அந்த ஆறாவே அவங்கள பூரா கிட்ட கொண்டு சேர்த்திரும். ஓகே, யார் வந்து என்ன பண்ணணும்னு தான் நினைப்பாரு, என்ன கொடுக்கணும் அப்படின்னு. நமக்காக பண்ணணும்னு ஒரு பெரிய செக்லிஸ்ட் போடாதீங்க. எந்திரிச்சிருவேன், ஜிம் பண்ணுவேன், நான் இப்படி ஜாலியாக இருப்பேன், இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், என்ஜாய் பண்ணுவேன். என்ஜாய்மெண்ட்டுங்கிறது என்னப்பா? நம்மளுக்கு கொடுத்துக்கிற டைம், கடவுள் கொடுத்துக்கிற டைம் கொஞ்சோண்டு டைம். நான் இன்னைக்கு செத்து போனால் சிரிச்சுட்டே செத்து போவேன். நான் ஒருவேளை செத்து போயிட்டுன்னு வந்து பாருங்கள், மூஞ்சி பூரா சிரிப்பு இருக்கும். நான் வாழ்க்கையில் அவ்வளோ விஷயம் பண்ணிட்டேன், சொசைட்டிக்கு, மற்றவங்களுக்கு, கூடுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவ்வளோ பண்ணிட்டேன். எனக்கு ஒன்றும் பண்ணிக்கலிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு எப்போவுமே இருந்ததில்லை. எனக்கு அடுத்தவங்களை பண்ணாலே பெரிய சந்தோஷம் தான். சரியா? ஸோ மற்றவங்களுக்கு அதுக்கு ஒய்ஃபாக இருந்தாலும் என்ன கொடுப்போம்னு நினைங்க. யார் இதை எடுத்துகிட்டு போகிறா? நான் வந்து என்னோடய சீனியர்ஸை பார்த்து கற்றுக்குவேன், கொஞ்சம் வயசானவங்களை பார்த்து நான் கற்றுக்கிறேன். இன்றைக்கி அவங்களுக்கு வந்திருக்குன்னு எனக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் இல்லை. 60 வயசில் ஒருத்தனுக்கு ஒன்று வருதுன்னா எனக்கு 55லேயே வந்துடும். ஏன்னா நான்லாம் ஹெல்த் அப்படி தான் வச்சுருக்கிறேன். இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு தூங்காமல் சாப்பிடாமலாம் நேரத்துக்கு பண்ண முடியாமல். அப்போ அதனால கிவ்வராக இருங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை தான் சொல்லணும். ஃபேமிலி லைஃப்னு வந்தால் கிவ்வராக இருங்க. எல்லாத்துக்குமே கொடுங்கப்பா. 10 ரூபா செலவு பண்ணுறீங்க இன்றைக்கி, அதை பண்ணாத. உன்னை கண்ட்ரோல் பண்ணி 7 ரூபாயில் செலவு பண்ணு, 3 ரூபாய் கொடுப்பா யாருக்காவது. கொடுத்து பாருங்கள். ஒரு 10 வருஷம் இந்த வேலையெல்லாம் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள்.
பெட்ரோல் போடுறீங்களா, பெட்ரோல் போட்டு நிறைய இடத்துல சுற்றுறீங்களா, கொஞ்சம் குறைச்சிங்க, அதை யாருக்காவது கொடுங்க, ஒரு புள்ள பையனுக்கு கொடுங்க. அத்தனை பேர் அன்பாக இருப்பாங்க உங்கள் மேலே, அத்தனை பேர் உயிராக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க, பொசசிவாக இருப்பாங்கப்பா. எல்லாத்துக்கும் பொசசிவாக இருந்தால் பிடிக்குமில்ல. நம்ம மேலே பொசசிவாக இருந்தால் அது வெளியில் வேணால் மாற்றி சொல்லிக்கலாம். நம்ம மேலே பொசசிவாக இருந்தால் நம்மளுக்கு பிடிக்குமில்ல. நம்மளை யாராவது டார்ச்சர் பண்ணால் கொஞ்சம் ரசிப்போமில்ல. ஸ்டார்டிங்கில் பிடிக்காது அந்த பொசிவ்னஸ், அதுக்கப்புறம் பிடிச்சிருமில்ல. ஒரு பொண்ணோ பையனோ நம்ம மேலே பொசிவாக இருந்தால் நம்ம ரொம்ப லைக் பண்ணுவோமில்ல, சந்தோஷமாக இருக்கும். என் மேலே பசங்களும் பொசிவாக இருப்பாங்க, பிள்ளைகளும் சந்தோஷம் பொசிவாக இருக்கும். ரொம்ப சண்டை போட்டால் தான் திட்டுவனே தவிர மற்ற யாரும் விட்டுருவேன், எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மாலாம் இல்லை, நான் அதெல்லாம் அனுபவிச்சதில்லை வாழ்க்கையில். பொசிவாக இருந்து எழுந்திருப்பான்னு விட்டு போயிடுவேன் நான் யாருக்கு என்ன டிஃப்ரென்ஸில் பண்ணுறேன். பட் ஒரு சிலர் அப்படி தான் இருப்பாங்க. நான் அது ரொம்ப அன்பாகவும் ரொம்ப ஒரு ஒரு பரிசுத்தமான அன்பாக தான் பார்க்குறேன். ரொம்ப பியூராக தான் அதை பார்த்துக்கிறேன். அதை ஒன்றும் தப்பான விஷயத்தில் எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஒரு சிலர் எமோஷனலாகவும் கனெக்ட் ஆகிருப்பாங்க, நானும் கனெக்ட் ஆகியிருக்கேன். அதையெல்லாம் நாங்கள் ரொம்ப அன்பாக தான் எடுத்துகிட்டு போகிறோம். சரியா, ஒருத்தர் மேலே இப்போ கோபுல எடுத்தீங்கன்னா எமோஷனலி கனெக்டட் தான் சார். இப்போ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டு முத்து, நம்ம காந்தி, இந்த மாதிரி எத்தனை கௌரவ், சுந்தர், இந்த மாதிரி எவ்வளோ பேர் இல்லையா, ஏசலில் ஒர்க் பண்ணுற அத்தனை லீட்ஸ், மோஸ்ட்லி லீட்ஸோடலாம் கனெக்டடாக தான் இருப்போம். சண்முகம், இந்த டைம் கூட சண்முகத்தில் போய் பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு அவங்க பையனை எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ அப்படி எல்லாருமே சர்வேஸு எல்லாருமே ஒருத்தர் சொன்னால் அது பிரச்சனை மன்னிச்சிருங்க வேறு ஏதோ பேரை மிஸ் பண்ணிட்டேன்னா நிறைய பேர்த்தோட கனெக்டடாக தான் இருப்போம். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு மேரேஜ் லைஃப்பில் வந்து கிவராக இருங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு என்ன ப்ரையாரிட்டியோ அதை தேடி போங்க. நான் வந்து தேர்ந்தெடுத்தது வந்து என்னென்னா, எனக்கு ஒரு பொண்ணு என் மேலே உயிர் வச்சிருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வேணும், அவ்வளோதான். எனக்கு மற்றதெல்லாம் வந்து தேவையில்லை. நான் என்ன நம்புன்னா, என் மேலே ஒருத்தர் உயிரை வைக்கிற மாதிரி ஒருத்தர் வந்தாங்கன்னா எனக்கு மற்றதெல்லாம் கிடச்சிரும்னு நான் நம்பினேன் வாழ்க்கையில். எனக்கு இவ வந்தால் போதும்ப்பா, என் லைஃப் மாறிடும். இவளுக்கான அப்போது ஒரு ஓட்டம், இவ வந்துட்டா இவளுக்கு நீ என்னெல்லாம் லைஃப்பில் பண்ணணும்னு சொல்லி ஓடணும் ஓட்டம் தான்ப்பா இந்த வாழ்க்கை. இது எதுவுமே வந்து நான் அச்சீவ் பண்ணுவேன்ல, நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், நான் போய் பேச மாட்டேன், உங்களுக்கு தெரியும்ல. நான் ப்ராமிஸ் எல்லாம் பண்ணதில்லை இது வரைக்கும். நான் ஒரு சிலதை மறைச்சிருக்கிறேன். சரி, அது ரொம்ப பர்சனலாக இருக்கும், இல்லை மற்றவங்களோட பர்சனல் அதை மறைச்சிருப்பேனே தவிர பொய் சொன்னதெல்லாம் உண்மை தான் இருக்கும் அதில். இந்த வாழ்க்கையே வந்து நான் ஓடணும் ஓட்டமே வந்து என் ஒய்ஃபை நல்லா வச்சுக்கோங்கிறதுக்கு மட்டும் ஓடணும் ஓட்டம் தான். சென்னை போயிருந்தேன், ரொம்ப சாமிங் இல்லையா. அப்போ அந்த ஏஜெல்லாம் எல்லாருமே நம்ம எல்லோரும் சின்ன வயசில் நல்லா தானே இருப்போம். இன்றைக்கி இருக்கிறது குட்டீஸ்லாம் இருக்குது நம்மளோட இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்கும்போது நான் சொல்லுவேன், டீ சூப்பராக இருக்கடா, நல்லா இருக்கடா, இப்படி நல்லா மெயின்டைன் பண்ணு. அவங்கள பார்க்கும்போது நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும்ல. ஒரு சில பிள்ளைகளை பார்க்கும்போது சின்ன வயசில் இப்படி தான் அம்சம் இருக்கும், சின்ன வயசில் இப்படி தான் என் தம்பி இருக்கிறான், என் தம்பி சிம்பு மாதிரி இருப்பான் முடியலை வச்சுட்டு அந்த காலத்தில் முதல்ல. சச்சா நல்லா இருப்பா அப்படி, என்னோட நல்லா இருப்பா அப்படி அப்படிலாம். அப்போ நான் சொல்லுவேன், இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து சின்ன குட்டீஸெல்லாம் பார்க்கும்போது பிஹெச்டி பண்ணுறவங்க படிச்சுட்டு இருக்கிறவங்களெல்லாம் கீர்த்தினாலும் பார்க்கும்போது நல்லா இருக்கிறப்பா, நல்லா படித்து நல்லா வரணும், சரியா நல்லா வரணும் ஜாமி, அப்படி தான் ஒரு அன்பாக நம்ம அந்த ஏஜை கிராஸ் பண்ணிக்கிறோம்ல, அந்த ஏஜில் நம்ம எப்படி இருந்திருப்போம், அதுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம், அந்த ஏஜுக்கு உண்டான மெச்சூரிட்டி, அப்போ அந்த பசங்களோட பேசுகிறது, பிள்ளைகளோட பேசுகிறது, அந்த ஹாப்பினஸ், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், அதையெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி தானே வர்றோம். அப்போ நம்ம எங்கர் ஜென்ரேஷனும் அதையெல்லாம் அவங்க என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், அப்படி தான் நம்ம நினச்சிக்கிறது. ஸோ இப்படி தான் வந்து லைஃப் எல்லாம் மூவ் ஆன் ஆகி வருது. அதனால் நீங்கள் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்கிங்க. அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இங்கே செலிப்ரிட்டிஸை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணாதீங்கப்பா. அவங்ககிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா வேறு இருக்குது. உடம்ப நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ அவங்க குக் பண்ண வேண்டியதில்லை அவங்க வீட்டில், அவங்க ஃபேமிலி குழந்தைகளில் அவ்வளோ தூரம் பார்த்துக்கலாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் லைஃப் வேறப்பா. இங்கே ஒரு ஒய்ஃபோ வந்து அவங்க குக் பண்ணணும், ஆஃபீஸ் வேலையை பார்க்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், நம்மளை பார்க்கணும், நம்ம அதெல்லாம் திரும்ப பண்ணணும். இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. நம்ம லைஃப் வேறு, அவங்க லைஃப் வேறு. அதனால் சின்ன வயசில் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கங்க. பொண்ணுங்களுக்கு சொல்கிற ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. அப்புறம் ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு லேட்டாக தான் கிடைக்கும் எல்லாமே. பணம் வேணும், இப்போ எல்லாம் என்ன எங்கள் சைடு சொல்கிறாங்க, தோட்டம் வேணும், ஜாப் இருக்கணும், தோட்டம் சொத்து பேக்ரவுண்டு சொத்தும் இருக்கணும், பணம் இருக்கணும், இது எல்லாமே இருக்கணும். ஒருத்தங்கிட்ட எப்படி இருக்கும்? குறையுள்ளவன் தானே மனுஷன். உங்களுக்கு பொண்ணுங்களுக்கு டிமாண்ட் வந்துருச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அதை பண்ணக்கூடாது. இப்போ பொண்ணுகள் ஒவ்வொரு ஊருக்கு 35 மாப்பிள்ளை கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. எங்கள் ஊர்லேயும் இருக்காங்க. எந்த ஊர்லேயும் பொண்ணுங்க அப்படிலாம் இருந்ததில்லை. சரியா, எல்லா கிராமத்துலையும் போய் பாருங்களேன், 35 மினிமம் 30 to 50 பேர் இருப்பாங்க பசங்க கல்யாணம் ஆகாமல். எல்லா கிராமத்துலையும் இருக்குது. எங்கள் ஊரில் கண்டிப்பாக 35 பேர் இருக்காங்க. சரியா, இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. 55லேருந்து 25 வரைக்கும் அப்படி இருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அண்ணா எனக்கு கல்யாணம் ஆகாதாட்டு இருக்குதுண்ணா அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி காலம் மாறி இருக்குது. நீங்களும் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்காது. அப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு காலத்தில் பணம் வந்துடும், நம்மளுக்கு ஒரு வேலை இருக்கும், காசு இருக்கும், இல்லாமல் இருக்கும், நம்ம வேக்யூம் போயிடுவோம், டிப்ரெஷன் போவோம், நம்மளுக்கு பாசமாக இருக்கிறக்கு ஒரு ஆள் இல்லாமல் போயிடுவோம். நம்மளை நேசிச்சவங்களை விட இந்த உலகத்தில் சந்தோஷத்தை யாருனாலையும் கொடுக்க முடியாது. ஒரு பொண்ணுகிட்ட மயங்கி போய் இருந்து பாருங்கள், ஒரு பையன்கிட்ட மயங்கி போய் இருந்து பாருங்கள், அதுதான் வாழ்க்கை. அதை நம்ம ஏன் எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் மேலே குறை சொல்கிறோம், நம்ம முதல்ல அதை கொடுக்கணுமில்ல. மற்றவங்க தப்பாகவே பண்ணிட்டோம். நீ ஒரு பையன் எடுத்துக்க எக்ஸாம்பிளுக்கு, ஒரு பையன் ரொம்ப அப்படி மயங்கி போய் தருகிறான், அந்த பொண்ணு தப்பு பண்ணது விட்டுட்டு போது ஏமாத்து பண்ணிட்டு நீ உண்மையாரு முதல்ல, அது என்னமோ பண்ணிட்டு போகுது.
உனக்கு அந்த ஹாப்பினஸ் இருக்கும்ல, நீ உண்மையாக இருக்குன்னு தெரிஞ்ச இன்னொரு உண்மையாக இருக்கிற புள்ள உன்னை தேடி வரும். இதெல்லாம் நடக்கும், நடந்துருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம உண்மையானவங்க நல்லவங்களா இருந்தால் நம்மளை தேடி 1000 நல்லவங்க வருவாங்க. ஒருத்தர் போனால் என்ன பிரச்சனை இப்போ? நீ எப்போவுமே கிவராக மட்டும் இரு, நீ எப்போவுமே வந்து கேர் டேக்கராரு, அவ்வளோதான். லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இந்த இந்த குட் ஹேபிட்ஸ் மட்டும் போதும். அவங்க தான் எனக்கு பெருசுன்னு ஃபீல் பண்ணி வாழுங்கப்பா, வேலை முடிஞ்சு போச்சு. சரியா? சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்கங்க, சின்ன வயசில் குழந்தை பெற்றுக்குங்க. புரியுதா? முதல்ல வந்து இந்த ஹனிமூனுக்கு இங்கே போகிறது, இங்கே போய் சுற்றி பார்க்குறது, இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக அந்த பீப்புள் க்ரியேட் பண்ணுனது. நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் எங்கேயும் பெருசாக அப்படிலாம் போயிடல, இவங்கெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கிறது தான். பணம் இருந்தால் நான் ஃபாரின் ட்ரிப்பு போவேன், நான் இங்கே போவேன், அங்கே போவேன், அதெல்லாம் போகலாம், பணம் நிறையா இருந்தால் போகலாம். சரியா? அது வந்து எக்ஸப்ஷன், அதெல்லாம் எக்ஸாம்பிள் கிடையாது. அதனால் எக்ஸப்ஷனாக இருக்கிற விஷயத்த சொசைட்டியில் கொண்டு வந்து போட்டு எக்ஸாம்பிளாக பண்ணி விட்டுறாதீங்க. புரியுதா? பெரிய கார் வாங்கி ஓட்டுறதான் பெரிய பந்தா, பெருசாக வந்து வீடு கட்டி வாழ்கிறதான் பெரிய வாழ்க்கை, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிறேன் பாருங்க, நான் சந்தோஷமாக செத்து போயிடுவேன். இப்போ கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க, குழந்தைகளாக இருக்குது, கஷ்டப்படும், பொறுப்புலாம் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அப்படி கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்து என்னெல்லாம் ஒருத்தர் கொடுத்து பண்ணணும்னு நினச்சேன்னு அதெல்லாம் மனசார பண்ணிட்டேன். நான் இன்னும் இருந்தால் இன்னும் நிறையா தான் பண்ணுவேன். அவங்கவுங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்க தேடி போராடி ஓடணும். அதையும் பையன் பிள்ளைக்கு சொல்கிறேன், நல்லா படித்து நீங்கள் முன்னுக்கு வாங்கன்னு சொல்கிறேன். என்னால் உங்கள் பேஸ் என்ன, நான் பேஸ் இல்லாமல் வந்து உங்களுக்கு என்ன பேஸ் 2 பேத்துக்கு க்ரியேட் பண்ணி வைக்க முடியுமோ அதை வந்து ஒரு வஞ்சகம் இல்லாமல் 2 பேத்துக்கு ஒரு யூனிஃபார்மாக ஈக்குவலாக 2 பேத்துக்கு பண்ணி வச்சுட்டு போகிறேன். ஒரு அப்பாவாக கண்டிப்பாக நான் பண்ணி வச்சுட்டு போவேன். அதிலிருந்து நீங்கள் ஒரு வாழ்க்கை, அடுத்த வாழ்க்கை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் மேலே வரணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கங்க. ஒரு பேஸ் இருக்குதா, குட்டி உண்டு, என்னால் என்ன நேர்மையோ நாணயமாகவும் பண்ணி வைக்க முடியும், அதை நான் பண்ணி வைக்கிறேன். அங்கேருந்து நீங்கள் உங்கள் லைஃப் எடுத்துகிட்டு போங்க, சந்தோஷமாக வாழுங்க, நிறைய குழந்தை இப்போத்துங்க, சந்தோஷமாக இருந்துட்டு உங்கள் வாழ்க்கையை முடிங்க. இப்படி தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வாழ்க்கையில் புரிஞ்சுக்க வேண்டிய அவ்வளோ, ரொம்ப லேட் பண்ணியெல்லாம் கல்யாணம் பண்ணாதீங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பண்ணுறது என்னென்னா, கம்பேரிசன் பண்ணிக்கிறது. ஐயோ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என் பொண்டாட்டி வேலைக்கு போகல, அதெல்லாம் நிறைய இருக்குது, பெரிய பெரிய டாப்பிக்கெல்லாம் பேச வேண்டியது இருக்குது. என் ஃப்ரெண்ட் அப்படி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து டிசியில் வேலை செய்யும்போது, கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு வாரத்தில் அந்த நிம்மதியெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இதெல்லாம் என்ன ஒரு கம்பேரிசனு? வேணும்னா அவங்களே படிக்க வைக்கலாம், அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கலாம், ஒரு சின்ன கம்பெனியில் போய் கொஞ்சம் கற்றுக்கிட்டு பெரிய கம்பெனிக்கு வரட்டும், நம்மளாம் சப்போர்ட் பண்ணலாம். என்ன வேணும் ஒரு பொண்ணுக்கிட்ட, என்ன நம்ம எதிர்பார்க்கணும்னு இருக்குல்ல, அதை விட்டுட்டு எல்லாமே ஒரு பொண்ணுகிட்ட எதிர்பார்த்தா அந்த பொண்ணுனால மட்டும் எப்படியெல்லாம் கொடுக்க முடியும்? நிறைய பொண்ணுங்க வந்து சம்பாரித்து அவங்க அப்பாவுக்கும் கொடுக்குறீங்க, அவங்க அக்கா தங்கச்சி கடனுக்கெல்லாம் கொடுக்குறீங்க, எல்லாம் நிறையா ஹெல்ப் பண்ணுறீங்க, சொசைட்டிக்கு கொடுக்குறீங்க. நிறையா பசங்கள் இன்னும் வந்து தங்கச்சிக்காக கொடுக்குறவங்க எத்தனை பேர், அக்காவுக்காக கொடுக்குறவங்க எத்தனை பேர், உங்களுக்கெல்லாம் பெரிய ஹேட்ஸ்அப்பா. நீங்களாம் தான்ப்பா குட் எக்ஸாம்பிள். எத்தனை பொண்ணுங்க வந்து வீட்டில் வந்து வாழ முடியாமல் பிரேக்கப் பண்ணிட்டு வந்த பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் வச்சு பார்த்துக்கிற எத்தனை நல்ல ஹார்ட் இருக்குது இல்லையா? அவங்க ஃபேமிலியை தாண்டி வச்சு பார்த்துக்கிறவங்க நீங்களாம் தான்ப்பா பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த லைஃபுக்கு, இந்த சொசைட்டிக்கு. சரியா? அப்புறம் கம்மிங் பேக் டு உங்களுக்கு புரிஞ்சதில் எப்படி வந்து நீங்கள் பார்த்துக்கணும், எப்படி அப்புறம் வந்து முதல்ல வந்து அப்பா அம்மா சொன்னாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து நம்ம இப்போது 2 நாற்றை பிடிங்கி நட்டு வச்ச மாதிரி தான். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம யாராவது லவ் பண்ணியிருப்போம், அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு மேலே ஆசை இருக்கும். சரியா? கல்யாணம் பண்ணால் ப்ரெக்னென்ட் ஆக்கிடுவோம், அதில் வந்து யாருமே மோசமெல்லாம் இல்லை. அது அந்த வயசுக்கு உண்டான ஆசை, அந்த ஆசாபாசமெல்லாம் இருக்கும், அது நடந்துடும். சரியா? அதுக்கப்புறம் அந்த ஃபீல் அண்ட் லவ் அண்ட் எமோஷன் க்ரியேட் பண்ணுறது, அதை க்ரியேட் ஆகிறதுக்கு நம்ம நடந்துக்கணும்ப்பா. அது புரிஞ்சுக்கிறது இல்லை. சரி, கல்யாணம் பண்ணால் உடனே ப்ரெக்னென்ட் ஆகிடுது, குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையை பார்த்துக்கிறோம், அப்படி தான் நம்ம கமிட்டடாக இருந்துருமே தவிர ஒருத்தர் மேலே லவ் பண்ணிக்கிறோமான்னு கேட்டால் இருந்திருக்காது. அது ஒருத்தரை லவ் பண்ணணும்னா அவங்க நம்மளை பார்த்துக்கணும்ப்பா, நம்மளை கேர் பண்ணிக்கணும், நம்மளை நல்லா வச்சுக்கணும். ஒருத்தர் ஏன் மிஸ் பண்ணுறோம் லைஃப்பில், அவங்க நல்லா பார்த்துருப்பாங்க, நம்மளை ரொம்ப கேர் பண்ணிக்குவாங்க, உயிராக இருப்பாங்க, அப்போ தான் அவங்கள மிஸ் பண்ணுவோம். இல்லைனாவெல்லாம் மிஸ் பண்ண மாட்டோம். அது யாராக இருக்கட்டும், அது வந்து பொய், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், யாரையும் அப்படியெல்லாம் மிஸ் பண்ண மாட்டோம். அப்பா அம்மாவாக இருக்கட்டும், போனால் கூட போய் தொலைட்டு கரும்பு இருந்தால் சண்டை போட்டுட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம். அதனால் ரொம்ப கேரிங்காக இருந்து பார்த்துக்குங்க. ஒருத்தர் வந்து மனசார கேர் பண்ணுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த லவ் வந்துடும். அரேஞ்ச் மேரேஜ்லேயும் லவ் எல்லாம் செமையாக வரும். சரியா? நீங்கள் விட்டதெல்லாம் இதில் இப்போ கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அப்புறம் பேரண்ட்ஸு வந்து இப்போ பார்த்து வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் சரியாக செட் ஆகாத காரணம் என்ன, எல்லோரும் இப்போ எக்ஸ்போஷர் வேறு மாறிடுச்சு. அவங்கவுங்க வந்து லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டான பீப்புளை பார்த்துருப்பாங்க, மிஸ் பண்ணியிருப்பாங்க, அப்போ வந்தது சரியில்லாமல் இருந்திருக்கலாம். அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், அப்பா அம்மாட்ட கூப்பிட்டு பேச சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போ சோசியல் மீடியாவில் போய் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களே, ஏன் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல? அதே மாதிரி கல்யாணம் பண்ணினதுக்கப்புறம் மற்றவங்கள அந்த அதாவது வந்து ரொம்ப அந்த பெருமை பேசாதீங்கப்பா. இந்த பிள்ளைகளை கேட்டோம்னா அவ்வளோதான், அந்த வீட்டுக்காரர் அந்த ஹஸ்பண்டை வந்து என்னமோ பெரிய ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு பேசுகிறது, இந்த மாமனார் மாமியார் அவங்கள பற்றி பேசுகிறது, இவங்களை பற்றி இது ஒரு 6 மாதம் 1 வருஷம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் மாற்றி பேசிட்டு வந்திருப்பாங்க. இதை பேசாதீங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்ம எவ்வளோ நாள் கூட இருந்திருக்கு, எப்படி இருந்திருக்குங்கிறது தான் பேசணுமே தவிர, அது உங்கள் ஆக்ஷன் மாதிரி நீ வாய் பேசிடுவீங்க, அடுத்த ட்ரிப் ஆக்ஷன் மாறி வரும்போது பூரா ஓவர் ரைட் ஆயிரும். அதனால் பேச வேண்டாம். கல்யாணத்துக்கு வந்து நிறையா வந்து
நம்மலாம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பாவத்தை பண்ணியிருப்போம். மனுஷங்க தானே, கண்டிப்பாக பாவத்தை ஒரு 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 உயிரை கொண்டா பாவம் தானே. நம்ம எத்தனை உயிரை கொண்டிருப்போம், எத்தனை கோழி கொண்டிருப்போம், எத்தனை ஆட்டை கொண்டிருப்போம், எத்தனை பூச்சிகளை கொண்டிருப்போம். ஒரு பாவத்தானே சம்பாதிக்கிறோம், அது ஒரு உயிர் தானே. அப்படிலாம் இருக்கும்போது நிறைய கெட்டது பண்ணியிருப்போம், தெரிஞ்சு தெரியாமல். அதனால் ஒரு கல்யாணங்கிற ஒரு நல்ல விஷயம், 2 உயிர் ஒன்று சேரும்போது அடுத்த ஜென்ரேஷனை நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு வரும்போது ஒரு நல்லதை பண்ணி நல்ல குட் நோட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்க, ஒரு பெரிய இடத்துல கல்யாணம், ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா எங்களை மாதிரி நிறைய பேர் இந்த சொசைட்டிக்கு இருப்பாங்களப்பா. அவங்கள கூப்பிட்டு சும்மா ஒரு 1% காசு கொடுத்துருங்க. சரியா? கேஆர் இந்த மாதிரி நான் கொடுக்கணும், இல்லை நீங்களே சொல்லுங்கள், நாங்களே கொண்டு கொடுத்துட்டு வரல, நீங்கள் கொண்டு கொடுங்க, எங்கள் பேரை சொல்லி கொடுங்க. எங்கள் கல்யாணத்துக்காக வெங்கடேஸ்வர சாமி கொடுத்தான்ப்பா, குழந்தை பிறந்துக்கு 50,000 கொடுத்தா. அப்படி அதான் நம்ம ஒரு ஃப்ரெண்டு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுத்தோம். அவன் ஒரு 50 ரூபா கொடுத்துட்டானா, அப்புறம் நம்ம இப்படி பண்ணுறது மட்டும் நான் ஒரு 5 ரூபா சேர்த்து போட்டு ஒரு 65 ரூபா கொடுத்தேன். 2014 15 கொடுத்தோம். அதுக்கப்புறம் மற்ற பசங்களை சேர்ந்து கலெக்ட் பண்ணி ஏசல் கொஞ்சம் கொடுத்து 2 லட்ச ரூபா மறுபடியும் ஒரு டோட்டலாக 3 lakhs கொடுத்தோம். இவ்வளோலாம் பண்ணியிருக்குது. அப்படி நீங்கள் வந்து ஒரு நல்லதை பண்ணுங்கள், குறைச்சிக்குங்க செலவை. ஒரு மண்டபம் பார்க்குறீங்களா, இப்போ வந்து 2 லட்ச ரூபாய்க்கு வருதுன்னா 1,50,000 ரூபாய் மண்டபம் பாருங்கள், ஒரு 50,000 ரூபாய்க்கு கொடுங்க. ஏதோ ஒரு இடத்துல காசு வந்து ஒரு 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 கஷ்டப்படுற பையனுக்கு பிள்ளைக்கு அது போய் சேரட்டும். அதெல்லாம் புண்ணியம்ப்பா. நம்ம பண்ணுற நல்லது நம்ம குழந்தைகளுக்கு வரும், கெட்டது நம்மளுக்கு அவங்களுக்கு வரும், நம்மளுக்கு வரும், எல்லாத்துக்கும் வரும். குட் நோட்டில் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சா, ஒரு குழந்தை, அப்புறம் குழந்தை பிறகுதா, அதுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுங்க. காசு இங்கே வேணுமில்லப்பா. நிறைய பேர்த்துக்கு, நிறைய பேர் சம்பாதிக்க முடியாதல்ல, நிறைய பேர் ஸ்பெஷலி சேலஞ்சாக இருக்காங்கல்ல, ரோட்டில் இருக்காங்கல்ல, அவங்களால நம்ம அளவுக்கு சம்பாதிக்க முடியாதல்ல. அப்போ கடவுள் நம்மளை நல்லா வச்சுருக்காரு, நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம பொறுப்பு என்ன, மற்றவங்களுக்கு சம்பாரித்து கொடுக்குறது தானே. அதை நம்ம பண்ணணுமில்ல, அவங்கள பார்த்துக்கணுமில்ல. நம்ம கூட பிறந்தா தான் பிறப்பா, நம்மளை பெற்றா தான் அம்மாவா? எத்தனை அம்மா குழந்தை இல்லாமல் இருக்காங்க, எத்தனை அம்மா குழந்தைய பார்த்துக்காமல் இருக்கிறாங்க, எத்தனை அம்மா கல்யாணம் பண்ணாமல் வயசாகி இருக்கிறாங்க. அவங்களாம் நம்மளுக்கு அம்மா கிடையாதா? அவங்களாம் நம்மளுக்கு அப்பா கிடையாதா? கூட பிறந்தா தான் அது ஒரு பிறப்பா? அப்படி நம்ம அதை பார்க்கணும். அவங்களுக்கு சேர்த்து உழைக்கணும், அவங்களுக்கு சேர்த்து தூங்கி எந்திரிக்கணும், அவங்களுக்கு சேர்த்து சாப்பிடணும். நான் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறது உங்களுக்காக தான். எனக்காக என் லைஃப்பில் என்ன இருக்குது நீளம் பண்ணுறதுக்கு? இன்னும் நிறைய குழந்தைங்க வர்றாங்க, இன்னும் நிறைய வயசானவங்க இருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த வேலையை ஒன்று பண்ணுங்கள். அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. கொஞ்சம் கொடுத்து கடன் தான் வாங்குவீங்க. நான் இப்போ நம்ம யார் கடன் வாங்காமல் இருக்கிறா? லோன் இருக்கும், கார் லோன் இருக்கும், வீட்டு லோன் இருக்கும், சொத்து வாங்கியிருப்போம், பூரா கடனில் தான் இருக்கும். கடனோட தான் நம்ம ட்ரிப்பு போகிறோம், எல்லா வேலையும் பண்ணுறோம்ல. கடனோட கொஞ்சம் கான்ட்ரிபியூட்டும் பண்ணுங்கள், தப்பில்லை. கடனை கட்டிக்கலாம். சரி, அதெல்லாம் பண்ணலாம். அப்புறம் முக்கியமானது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சைடு வந்து பீப்புள், இந்த சொந்தக்காரங்க வந்து எப்போவுமே வந்து புரிஞ்சுக்குங்க. ஒரு சில நாள் நல்லா இருப்பாங்க, ஒரு சில நாள் நல்லா இருக்க மாட்டாங்க. ஒரு சில நாள் நம்மளே போட்டி போடாமல் நான் கஷ்டப்படும்போது யாருமே கொடுக்கல, யாருமே ஒன்றும் பண்ணிக்கல. நோபடி ஃபீல் சாரி ஃபார் மீ, நோபடி சப்போர்ட்டட். எல்லாமே கேவலமாக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நல்லா வந்ததுக்கப்புறம் பொறாமப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் எல்லாத்துக்கும் எல்லாமே என்ன முடியுமோ நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்படி பொறாமப்பட்டு பேசுவாங்க, தப்பாக பேசுவாங்க, வைத்தறிச்சல் இருப்பாங்க. அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, எல்லா பக்கம் நடக்கிறது. இப்போ நம்ம அலுமினியில் நடக்குது இல்லை, கேஆரை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அப்படி அவர் என்ன பண்ணார், நானும் பண்ணுறேன் பார்க்கலாம் அப்படின்னு வரணும்ல. நான் அவரோட நிறைய பண்ணுவேன்னு வர மோட்டிவேஷன் என்னவா இருக்கணும்? என்னடா திடீர்னு ஏசல் ட்ரஸ்ட்டுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு அந்த வருஷம் நான் 1.25 லட்சம் கொடுப்பேன்னால வரணும் மோட்டிவேஷன். என்னடா பார்த்தேன் இவங்க இத்தனை பேருக்கு இதை பண்ணிட்டார், நான் கூட போய் சேர்ந்து இதையும் நான் சேர்த்து நிறையா பண்ணுவேன், இப்படி தானே மோட்டிவேஷன் வரணும். 100 பேருக்கு விசா பண்ணிட்டார், நான் போய் ஒரு 50 பேருக்கு சேர்ந்து பண்ணுறேன். இத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுக்குறாங்களா, நான் கொஞ்சம் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பேருக்கு வேலை வாங்கி கொடுப்பேன். இவ்வளோ எஃபர்ட் போடுறாங்களா, வாரத்துக்கு மாதம் இப்படி ஒர்க் பண்ணுறாங்களா, ஒரு மாதத்துக்கு நான் ஒரு 5 மணி நேரத்தை எஃபர்ட் செலவு பண்ணி பார்க்குறேன். என் எஃபர்ட் போட்டு நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு அறிவு இருக்குது, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்னோட ஸ்கில் செட் மற்றவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணட்டுமே. போய் கேர்ட்ட கேட்கலாம், நான் இப்படி ஹெல்ப் பண்ணுறேன், ஹவு கேன் ஐ பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ அப்படின்னு ஒரு பேச்சு கேட்கலாமே. அதெல்லாம் ஒருத்தர் வர்றதில்லை. இதெல்லாம் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பெட்டராகும். இருக்கிற டைமை பூரா அந்த குழந்தைங்க வந்து அவங்க வேர்ல்டில் இருப்பாங்க கம்முன்னு. இருக்கிற டைமை பூரா அவங்களோட செலவு பண்ணி நம்ம இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு எங்கே திணிச்சு நம்மளுக்கு யார் பிடிக்காதுன்னு பூரா சொல்லி கொடுத்து சொந்த வந்தவங்க பிரச்சனையை பூரா கொண்டு தலையில் ஏற்றி அந்த 8 வயசு 10 வயசு 12 வயசு புள்ள வந்து பண்ணாட்டு பண்ணுது, அதை எல்லாமே பேசுது. அது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க வந்து சொல்கிறாங்க இவங்க சரியில்லை, நான் இவங்ககிட்ட இனிமேல் போக மாட்டேன். அது பெரிய ஒரு 40 வயசில் பேச வேண்டியதெல்லாம் ஒரு புள்ள 15 வயசில் பேசுது. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? இன்றைக்கி சங்கடப்படுறவங்க நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க. அதனால் சொந்த வந்து கொஞ்சம் அன்பாக கொஞ்சம் ஆதரவாக பாருங்கள். எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க. எல்லாத்துட்டுமே ஒத்து வரலையா பரவாயில்லன்னு சைலண்ட்டாக இருங்க. அவங்க இன்றைக்கி ஒத்துலையும் நாளைக்கு ஒத்து வரும், சேர்ந்துக்குவாங்க. நம்மளை எல்லாருமே நல்லவங்க தான்ப்பா. நம்மகிட்ட ஒருத்தர் கஷ்டம்னு வந்து கேட்டால் நம்ம பண்ணிடுவோம். நம்ம 90% அப்படி தான், நம்ம எல்லாருமே நல்ல மனுஷங்க தான். புரியுதா? அதனால தான் இன்னும் உயிரோடு இருக்கிறோம், இல்லாட்டினா எப்போ செத்துருப்போம். கடவுள் நம்மளை விட்டுருக்க மாட்டார். அதனால் அதை நம்புங்க. அதெல்லாம் குழந்தைகளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க. குழந்தைகளுக்கு வந்து அவங்க வேர்ல்டில் இருக்க விடுங்கப்பா. அவங்க இந்த காலத்தில் கேஜெட் பார்க்குறாங்க, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணி, நீங்கள் நேரம் போய் உட்காந்துக்கிட்டு துணி தோணுச்சு எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அது அதுவோட லைஃப்பில் வாழ்கிறது தான் சாம். அது வேர்ல்டில் இருக்கிறது தான் சந்தோஷம். அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை பூரா கெடுத்து அதெல்லாம் பண்ணாதீங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிட்டு அது கொஞ்சம் வளர பொறுப்பாய்க்குவாங்க குழந்தைகள்லாம். நம்ம கொஞ்சம் சொன்னால் போதும்.
அது ஒன்று பண்ணுங்க. அப்புறம் மெயினாக வந்து ஸ்பௌஸை வந்து எதை இழக்க வைக்காதீங்க. இப்போ ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னா, என் ஒய்ஃப் என்ன நான் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால் அவங்க சொந்த பந்தத்தில் ஒருத்தரை கூட இழந்தது கிடையாது. அவள் கெயின் தான் அவளுக்கு இருக்குமே தவிர, அவர் யாரையுமே இழந்தது இல்லை. ஐம் ஸோ க ரொம்ப காசியஸ் தான் இருப்பேன். அவள் என்னால் யாரையும் இழந்துடக்கூடாதுன்னு தான் இருப்பேன். அப்படி இருங்க. பட் அவளுக்கு திரும்ப அவனால் நான் யாரையும் இழந்துடக்கூடாது அப்படி இருப்பானான்னு தெரியல. பட் நான் அப்படி தான் இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் யாரும் இழந்துடக்கூடாதுன்னு நினைப்பேன். அப்படி தானே இப்போ புதுசாக ஏசல் அலுமினிக்குள்ளே வந்துட்டால் கூட எல்லாத்துக்கும் ஒரே ஃப்ரெண்டாக தானே மாற்றுறோம் அதை. இப்போ அசோக் ஃப்ரெண்டு, கோபு ஃப்ரெண்டு, யார் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் ஒரே ஃப்ரெண்டு தானே அது. ஏசலுக்குள்ளே வந்துட்டா அப்படி தானே செட் பண்ணி வச்சுருக்கிறோம். இன்னும் அலுமினியில் தான் அந்த நேச்சர் மாற மாட்டேங்குது. நீங்கள் மாற்றிக்கிங்க, ஏசலை பார்த்து கற்றுக்குங்க. நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் கற்றுக்கலாமல்ல. அது ஒன்று பண்ணுங்க. சரியா? சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்கங்க. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து உழைங்க, ஒன்றா சேர்ந்து பாடுபடுங்க, நல்லா வாழ்க்கையில் முன்னுக்கு வாங்க. முன்னுக்கு வந்து நல்லா சொத்து சுகம் வாங்கி சந்தோஷமாக இருங்க. குழந்தைகளுக்கு சேர்த்து வைங்க. நிறைய செலவு பண்ணாதீங்க. ஆடம்பரத்தை ரொம்ப விரும்பாதீங்க. பந்தா பண்ணாதீங்க. பெரிய ஆளுன்னு நீங்கள் அதை வச்சு காட்டிக்காதீங்க. பெரிய ஆளுங்கிறது என்ன தெரியுமா? நீ எத்தனை பேருக்கு நல்லது பண்ணி அதுதான் பெரிய ஆள். ஒருத்தங்கிட்ட பிடுங்கிக்கிட்டு அநியாயமாக சம்பாரிச்சுக்கிட்டு நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிற ஒன்றுமே இல்லை. இயற்கைங்களை அழிச்சிரும், அழிஞ்சு போயிடுவாங்க. நோட் திஸ் பாயிண்ட். இது கண்டிப்பாக நடக்கும். 10 பேர்த்திட்ட பிடிங்க ஐயோ அப்படின்னு அவன் வழியில் இருக்கும்போது நம்ம பெருசாகிறோம்ல, நம்ம அழிஞ்சு போயிடுவோம். மேட்டர் ஆஃப் டைம் தான். ஒன்றா அப்பா ஜென்ரேஷன் போகலாட்டி நம்ம பையன் ஜென்ரேஷன் போகலாட்டி அதுக்கு பேரன் ஜென்ரேஷன் போகும். இவ்வளோதான். ஏதோ ஒன்று அழிஞ்சு போயிடும். கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆயிரும். இந்த இயற்கை முன்னாடி நம்மளாம் வெறும் தூசு, அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் வந்து முன்னுக்கு வரணும்னா போராடி தான் வரணும், கஷ்டப்பட்டு தான் வரணும், உழைக்கணும். போனால் சோறு திங்க முடியாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். பணம் ரொம்ப முக்கியம். அந்த பணத்தை சம்பாதிக்கிறது ஈஸி கிடையாது. அதையெல்லாம் சின்சியராக கொண்டு தான் பண்ணணும். இதையெல்லாம் பண்ணுங்கள். வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? அப்புறம் வந்து ஒரு 4 மக்களை அன்பாக வச்சுக்குங்க. அப்போ தான் உடஞ்சி போயிட்டீங்கன்னா போய் ஷேர் பண்ண முடியும். அப்புறம் எப்போ பார்த்தாலும் அப்படி தான். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வேணும்னு வந்தால் அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட கிட்டவே போகிறதில்ல. இதுக்கு என் தலையிலேயே கொண்டு பூரா வாங்கிக்கிறது. வாங்கிட்டு போயிட்டு இவங்களும் வேலை செய்கிறதில்ல, அந்த ஹஸ்பண்டையும் வேலை செய்ய விடுறதில்ல. இப்படிலாம் பிள்ளை இருக்காதீங்க. நீங்களும் கொஞ்சம் திருந்தி தொலைங்க. சரியா? உங்களுக்கு ஒரு விசா வேணும், வேலை வேணும், பிரச்சனைனா வந்து என்கிட்ட கொண்டுக்கிறது. அப்போ வந்து சொல்லுவீங்களப்பா அவர் வேலை தான் செய்வார், வேறு எதுவும் பண்ண மாட்டார், ஆஃபீஸ் ஜாப் தான் தெரியும், அவர் ஒருத்தர் தான் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ நான் புரிஞ்சுட்டு விட்டுறேன்ல. அப்போ நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? ஓடி போயிடுறீங்க பாதி பேர். அப்போ ஒரு கோவத்தில் எனக்கு கோவம் வந்தால் சத்தம் போடுறதே. ஒரு நேரம் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாலாம் பேச மாட்டாங்க, நீங்கள் உங்கள் பையன் பிள்ளையெல்லாம் இப்போ திட்டுறது இல்லையா? கோவம் வந்துடுது. அது ஒரு சில உணர்ச்சி தான். அதை சில நேரம் கட்டுப்படுத்த முடியறதில்ல. உங்களுக்கு நல்லது நிறையா பண்ணியிருக்கு, இன்னொரு பையன் பிள்ளை வழியில் வந்து கொஞ்சமாக கண்டுக்காமல் நீங்கள் ஓடி போயிடுறீங்க. இதெல்லாம் பண்ணால் கோவம் வராதா? உனக்காக 100 மணி நேரம் செலவு பண்ணியிருப்பேன். அப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதை 10 பேர் வந்து உட்காந்துருப்போம், உனக்காக வேலை செஞ்சுருப்போம், நீ வந்து திருப்பி கொஞ்சம் பண்ணி கொடுன்னு கேட்கல. நான் பண்ணி கொடுத்துட்டு தானே திரும்ப வந்து கேட்குறேன். இல்லாட்டி பண்ணாமல் வந்து ஒரு உரிமையோட ஒரு சில இடத்துல கேட்குறப்ப நீங்கள் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் திரும்பி பண்ணாதீங்க. பண்ணி கொடுத்தவங்க பண்ணலாம்லாம் திரும்ப. அப்போ கோவம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் பொறுத்துக்குங்க. சரியா? குட் பீப்புளுங்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குதுப்பா. இதையெல்லாம் பண்ணுங்கள். நல்லா படிங்க, நல்லபடியாக வாழ்க்கையில் இருங்க, ஹெல்த்தி ஹேபிட்ஸ் வச்சுக்கோங்க. சரியா? எது கெட்ட வழக்கம் இருந்தாலும் அளவாக வச்சுக்கோங்க. ட்ரிங்க்கெல்லாம் அளவாக பண்ணுங்கள். உங்களை பண்ண வேண்டாம்னு தான் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். முடியலையா ஒரு அளவாக பண்ணுங்கள், அளவாக ஸ்மோக் பண்ணுங்கள். பண்ணாதீங்க. ஸ்மோக்கிங்கில் ரொம்ப கெட்டது தான். விட்டுருங்க. நல்லபடியாக வாழ்க்கை வாழுங்க. சரியா? சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி ஒன்றா சேர்ந்து க்ரோ ஆகுங்க. ஒன்றா சேர்ந்து முன்னுக்கு வாங்க லைஃப்பில். ஈக்குவலாக பரஸ்பரமாக 2 பேர்த்தையும் வளர்த்திக்குங்க. ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணுங்கள். 2 பேர்த்துக்கு விட்டு கொடுங்க. நிறையா ஈகோவே பார்க்காதீங்க. நிறைய இடத்துல ஒன்று உடச்சிருவாங்கப்பா, அது நடக்கும். பட் பொறுமையாக இருங்க. சரியா? ஆம்பளைகள்லாம் பொறுமையாக இருங்க, பொம்பளைகளும் பொறுமையாக இருங்க. 2வது வந்து உங்கள் பேரண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ரொம்ப ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வராதிங்க. மெயினாக இந்த பொண்ணை பெற்றவங்க வர அது பண்ணுறது அந்த பிரச்சனை தானே. உங்கள் அம்மா வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க சாமி, அதை நீ புரிஞ்சுக்க. உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பாவோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உன்னை பெற்று வளர்த்தி படிக்க வச்சு விட்டாச்சு. இது உங்கள் வாழ்க்கை, நீங்கள் வாழுங்க. நான் குழந்தைகளவே நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ உங்களே அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுல்ல. அவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு பண்ணுங்கள். அவங்ககிட்ட வந்து பண்ணுற விஷயத்த சொல்லுங்கள். அவங்க வேணும் வேணான்னு சொல்கிறது அடுத்த விஷயம். சொல்லிட்டு பண்ணுங்கள். வீடு வாங்குற சொத்து வாங்குறது சொல்லிட்டு பண்ணுங்கள். அது பிடிக்கலையா, பிடிக்காட்டி பரவாயில்ல. நீங்கள் உங்கள் வெல்விஷர்ஸ்ட்டை பேசிட்டு உங்கள் டெசிஷன் நீங்களும் புருஷன் முன்னாடி டெசிஷன் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். பட் எல்லாத்துக்கிட்டும் இதை சொல்லணும். அவங்கள்ட்டலாம் சொல்லிவிட்டு அவங்க ஆசீர்வாதத்தோடு பண்ணுங்கள். ஆசீர்வாதம் பண்ணாட்டி பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்கள். பட் சொல்லுங்கள் அதையெல்லாம். அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வந்து அந்த குடும்பத்தையெல்லாம் கெடுக்காதீங்க. சரியா? அது வந்து அந்த காலத்தில் வாழ்ந்து முடிஞ்சிருக்கும். அது கொண்டு வந்து அடுத்த பெற்ற பையனை நீ சஃபர் பண்ணக்கூடாதுல்ல, சப்ரஸ் பண்ணக்கூடாதுல்ல. இங்கே எல்லாருமே வந்து நீங்கள் வந்து என்றைக்கு வந்து அவங்க ஒரு பையனை வந்து நீங்கள் லோவாக ட்ரீட் பண்ணிங்களோ அவன் வெளியே போயிடுவான் உங்களை விட்டு. அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து எமோஷனலாக வெளியே போயிடுவான். அப்போ அந்த எமோஷனலை வெளியே தேடத்தான் செய்வாங்கப்பா. மனுஷங்க தானே எல்லோரும். யாருக்குமே அன்பாக பேசினா பிடிக்கும், பாசமாக இருந்தால் பிடிக்குமல்ல. நம்ம உள்ள வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பையனும் பிள்ளையும் நம்மளோட எப்படி இருப்பாங்க? அப்புறம் ஒரு இடத்துக்கு பிரேக்கப் வந்து நிற்கும். அது யாருக்கு வேணும் நடக்கலாம். அதனால் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. நம்ம 21 வருஷம் 22 வருஷம் பொண்டாட்டியோட இருந்துட்டாலும் பேசுங்க. எனக்கு நாளைக்கு நடக்கலாம்ல, யாருக்கும் நடக்கும். அதை வச்சு ஒருத்தரை மதிப்பீடு பண்ணாதீங்க. இவங்க பிரேக்கப் ஆகிடுச்சு, இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, இவங்க இதை லூஸ் பண்ணிட்டாங்க, அதை ஏமாற்றி திருத்தனம் பண்ணால் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பேசுனது கூட வந்து அடுத்த டாபிக் அதுக்கு வர்றேன்.
ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க. சரியா? அப்போ இந்த யங்கர் ஜென்ரேஷனை முடிச்சுட்டுனா நீங்கள் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுற வேலையை பாருங்கள். கொஞ்சம் வயசானவங்களுக்கு வீட்டில் பாருங்கப்பா. 40 வயசில் உங்களுக்கு என்ன ஆகுது, 50 வயசில் என்ன ஆகுது, 55 என்ன ஆகுதுன்னு. 35 வயசு வரை கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறீங்க. சரி, இப்போ 46 அவங்க சொல்கிறாங்க குழந்தை பெற்றுக்க முடியுமா? ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், குழந்தை பெற்றுக்க முடியுமா? 40 வயசுக்கு மேலே எவ்வளோ காம்ப்ளிகேஷன். அந்த பொண்ணு எத்தனை கஷ்டப்படணும்? ஆம்பளைகளுக்கு என்னப்பா, பொம்பளைக்கு எத்தனை கஷ்டப்படணும்? அந்த கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுல்ல. சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்தா குழந்தை ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் சின்ன வயசில் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னென்னமோ நடக்குதுப்பா. வயசான 50க்கு மேலே 60க்கு மேலே ஷூரிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போது சின்ன வயசில் பண்ணிக்கங்க. வயசாகி ஒரு வேளை பிரேக்கப் ஆகுது இல்லைன்னா அதுக்கப்புறம் அவங்க தனியாக மோட்டிவேஷன் எடுத்து அவங்க தனியாக அவங்கள நல்லா பில்டு பண்ணி உங்களுக்கு வந்து லைஃப் ஃபஸ்ட் ஹாஃப் சரியில்லைப்பா, செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், ஒரு பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1000 டைம்ஸ் பாசிட்டிவாக இருங்கப்பா. நெகட்டிவாக நிறைய பேர் இருப்பாங்க, நெகட்டிவாக ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. விட்டுட்டு நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. நீங்கள் அதாவது எனக்கு இது நான் சொன்னேன்னா நீங்கள் தப்பாக நினச்சிக்கணும்னு சொல்ல மாட்டேங்கிறேன். இது வரைக்கும் சொல்லலை, கூச்சமாக இருக்கும். நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது அந்த நான் சொல்லுவேன், ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸோடய வளர்ந்த பையன். நான் நல்லா அள்ளின்னு ஒரு ஃபீல் எனக்கு எப்போவுமே இருந்துச்சுப்பா. தெரில, என்னை வந்து இந்த சின்ன வயசுலேருந்துலாம் அந்த கிரிட்டிசைஸ்லாம் அப்படி பண்ணியிருக்கிறாங்க அம்மா இல்லைங்கிறதுனால. அதனால் எனக்கு அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்லேயே வளர்ந்துட்டேன். கொஞ்சம் பாடி பில்டிங்லாம் பண்ணும்போது நாங்களும் நேச்சுரலாக தானே பண்ணியிருப்போம். அது வந்து மேனுவல் வெயிட்ஸ் வச்சு கரலாக்கட்டை இருந்துச்சு, தம்பிள்ஸு, பெஞ்ச் ப்ரெஸ்ஸு, இப்படி தான் நாங்கள்லாம் பண்ணியிருப்போம். புஷ்அப்ஸு, புல்லப்ஸ் இப்படி தான் நாங்கள்லாம் பண்ணியிருப்போம். அப்போல்லாம் பண்ணும்போது அந்த உடம்பு வர வர அன்றைக்கெல்லாம் அழகாச்சுப்போம் முகம். நம்ம சினிமாவில் போய் நடிக்கணும்னு சொன்னால எப்படி வரணும், சரத்குமார் மாதிரி உள்ள பேரில் எம்ஜிஆர் மாதிரி வரணும், நிறைய பேர்த்துக்கு பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும், அப்படி இப்படின்லாம் ஒரு ஆசை இருந்ததுனால ஸ்கூலில் ட்ராமாவில் நடித்தோம், காலேஜில் நடித்தோம். எல்லோரும் டீச்சர்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொன்னதுனால நம்ம அப்படி போயிடலாம்னு நினச்ச ஒரு ஆள் தான். முகம் வந்து மாறுச்சுப்பா. நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடம்பெல்லாம் பில்ட் ஆகி இவனுங்கெல்லாம் பசங்க பூரா 55 கிலோ, 54 கிலோ, 60 கிலோ கூட யாருமே இல்லை. நான் ஒரு 72, 73 கிலோலாம் பில்ட் ஆகி நிற்கும் போது இவங்களாம் 55 கிலோ இருந்தாங்க எல்லாருமே. அதிகபட்சம் 60 கிலோ இருந்திருப்பாங்க, அவ்வளோதான். அவ்வளோ பில்டாலாம் ஒருத்தருமே இல்லை அந்த காலத்தில். அப்போ முகம் மாறி அழகாச்சு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மாறும்ப்பா. நான் லைஃப்பில் லிட்ரலாக நான் வந்து எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸு நானே ஃபீல் பண்ணிக்கிட்டேன்ப்பா. எனக்கு கூச்சமாக இருக்குது ரொம்ப சொல்கிறதுக்கு. அது அந்த ஸ்டேஜ் எல்லாம் வந்து பீக்கில் நான் டிசிஎஸ்லாம் வேலைக்கு போய் காந்தியை சொல்லுவார்ல, அதெல்லாம் என்னோடய பீக் ஏஜ். நான் அவ்வளோ அழகாக இருந்தேன்னு நானே நம்பினேன். நான் மனசார நம்பினேன். நான் நல்லா இருந்தேன் ஆக்சுவலாக. அவ்வளோ முடி, ஒரு கத்த முடி இருக்கும், முகம், அந்த ஜிம் பாடி, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்த டைம். நம்ம சினிமாவுக்கு போகிறோம், நம்ம நடிக்கணும். அப்போ அந்தளவுக்கு அந்த நம்ம நினைக்க அந்த எண்ணம் வந்து நம்மளை மாற்றிடும். எண்ணெய் செதுக்கி எண்ணங்கள்னு கூட சொல்லுவோம், ஒரு புக்கெல்லாம் இருக்குது, போய் படிங்க. என்ன சுதயமூர்த்தி புக், அதெல்லாம் நான் படிச்சிருக்க ஒரு டைமில். நான் லிட்ரலாக லைஃப்பில் ஃபீல் பண்ணது நான் வந்து இப்படி அது இந்த மாதிரி நான் மாறிட்டேன், நான் நல்லா ஆகிட்டேன்னு நான் ஃபீல் பண்ணேன். அந்த எண்ணம் ரொம்ப முக்கியம். நீ மனசுக்குள்ளே நினைக்கிறது அந்த எண்ணத்துக்கு பவர் இருக்கான்னு தெரியல, அது ஆக்குச்சுப்பா என்ன. சரியா? ஒரு ஜூஸ் சாப்பிட்ருப்போம், ஒரு கொஞ்சம் சாப்பாடு நல்லா சாப்பிட்ருப்போம், எல்லாம் இருக்குது. பட் அது உங்களை ஆக்கு. நீங்கள் நம்புங்கப்பா, என்ன வேணும்னு தீவிரமாக நினைங்க. நீங்கள் என்ன ஆகணுமோ அதை தீவிரமாக 200, 1000, 10,000 மடங்கு நினைங்கப்பா டெய்லியும். நான் இப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க. அதுக்கு தகுந்த உழைப்பு இருக்கட்டும், அதுவே உங்களை மாற்றிடும். சரியா? அதனால் அந்த 40 வயசில் பிரேக்கப் ஆகி நீங்கள் கஷ்டப்படுறவங்க எல்லாம் உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, தைரியமாக பண்ணுங்கள். சரியா? அதனால் இது சின்ன பசங்களுக்கு சொல்கிறது ஒன்று இப்படி சொல்லிட்டாரு நீங்கள் எடுத்துக்காதீங்க. நான் எல்லாத்தையும் அரவணைச்சு நான் எல்லாத்துக்காக யோசிக்கிறாள். நான் எல்லாத்தோட இப்போ 18 வயசில் பிள்ளை பசங்க அலுமினிக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இங்கே ஸ்கூல் முடிச்சு பியூவில் வந்து காலேஜ் முடிச்சு வந்திருக்கிறாங்க. நம்ம இதில் ரிட்டையர்டான ஃப்ரெண்ட்ஸும் நம்ம பியூ அலுமினியில் இருக்கிறாங்க. அந்த அண்ணா அக்காவையும் நான் பார்க்கணும். நான் எல்லாத்துக்கும் உண்டான யோசிக்கணும், எல்லாத்துக்கும் உண்டான வேலையில் செய்யணும், எல்லாத்துக்கான ஒன்று செஞ்சு கொடுக்கணும். சரியா? அதனால் வந்து நீங்களும் வந்து நல்லபடியாக ஹெல்த்தியாக இருந்து சூப்பராக பண்ணுங்கப்பா. லைஃப் ஸ்டார்டட் 40ன்னு பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க. லவ் எல்லாம் செமையாக வரும். அன்றைக்கி அது சொன்னபோது 40 வயசில் லவ் எவன் சொன்னது? என்னையெல்லாம் விட்டிங்கன்னா இன்னும் நான் ஸ்கூல் லவ் பண்ணோட இன்னும் ரொம்ப சூப்பராக லவ் பண்ணுவேன். அது எல்லாத்துக்கும் வரும்ப்பா. எல்லாத்துக்கும் இந்த லவ் எல்லாம் வரும், எல்லா ஸ்டேஜ்லேயும் வரும். ஏன் கவலைப்படுறீங்க? அதெல்லாம் அந்த எமோஷன்லாம் மாறாது. சரியா? அந்த ஆண் பெண்ணுங்கிறதெல்லாம் என்றைக்கும் மாறாது. நான் வந்து நினச்சேன் 18 வயசில் தான் இந்த பிள்ளைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்கப்பா. பொண்ணுங்களை பற்றி நம்ம ஆளுன்னு பேசிக்குவோம்ல, இது என் ஆளும் ஆளுன்னு. 18 வயசில் தான் பேசுகிறோம், 16 தான் பேசுகிறோம், 15 தான் பேசுகிறோன்னு பார்த்தா அது 25லையும் பேசணும், 35லையும் பேசணும். இப்போ 45 எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசுவேன். உனக்கு என்ன மச்சி, அது உன் ஆளுமா? உனக்கு என்ன மச்சி, அது உன் ஆள், என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்லாம் பேசிக்குவோம். இப்போ சிரிச்சுக்குவோம். நான் வந்து பார்க்க முடியாது, பேச ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு விசாரிச்சுக்குவேன், நல்லா இருக்காங்களாடா அப்படின்னு. அவன் நல்லா இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன், அதெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, மூடிட்டு இருமா, இந்த மாதிரி சாரி அப்படி சொல்லியிருக்கூடாது. அப்படிலாம் சொல்லுவா. அப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, டேய் என்னை விடுறா, ஃபோனை விடா, என்ன டார்ச்சர் பண்ணாதடா டேய் மச்சி, ஃபோனை விடலாம் சொல்லுவாங்க. அது எல்லா ஏஜ்லேயும் 55லேயும் நடக்கும்ப்பா, 60லேயும் நடக்கும், 70லேயும் நடக்கும். சரியா? அது எல்லா வயசுலேயும் ஆம்பளை தான், பொம்பளை தான். சரியா? அவங்க மேலே உயிரை வச்சவங்க ஆளுக மேலே அவங்க ஸ்பெஷலாக தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அது நீங்கள் அன்பாக இருங்க, உங்களுக்கு அதெல்லாமே நடக்கும். சரியா? இப்போ சொல்லிட்டு நான் எங்கள் ஏஜில் கல்யாணம் பண்ணுறது, வயசானதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறது என்னென்னலாம் இருக்குது, நீங்களும் பண்ண முடியும், குழந்தை பெற்றுக்க முடியும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். பொண்ணுகளுக்கும் வந்து என்னெல்லாம் ஷேர் பண்ணிக்கணும் அதெல்லாம் சொல்லிட்டேங்க நம்ம கேர்ள்ஸுக்கும். கடைசியாக வந்து சொன்னது பணத்தை விடுறது. இதுதான் கடைசி டாபிக். ஒரு 3 மணி நேரம் பேசணும். நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்கப்பா.
ஏதோ ஷேர்ஸுங்கிறாங்க, கோடிக்கணக்கில் இழந்துருக்குறாங்க. இந்த டபுளிங்கிறாங்க, என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க. பூரா நம்ம அலுமினிலேயே நிறைய நடந்திருக்குது. ஏஎஸ்எல்ல ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான் ஹானஸ்ட் இப்போ சொன்னார். ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒருத்தர் சொன்னார், பல கோடி விட்டுருக்குறாங்க எல்லாரும், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதெல்லாம். நான் கேட்குறது ஒன்று தான், இப்படி போட்டால் பணம் சும்மா வந்துடும், பணம் ஃப்ரீயாக பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. எதுக்குப்பா சம்பாதிக்கணும்? நான் வந்து இங்கே யாரையுமே வந்து நான் வந்து தப்பாலாம் இந்த வார்த்தையை சொல்லிடலாம். அவங்கவுங்களுக்கு உண்டான வாழ்க்கையை செஞ்சு வேலையை செஞ்சு அவங்க பிழைக்கிறாங்க. சரியா? நம்ம வந்து எப்படி இருக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. நம்மளுக்கு உண்டானது நம்ம என்ன பாடம் எடுத்துக்கிறோம், நம்ம வாழ்க்கையோட கோல் என்ன, நம்ம நெறிமுறை என்ன, நான் எதையெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன், சரியா, அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம்ல. எதுக்கு அந்த ஷார்ட்கட்டில் பணம் வேணும்? எதுக்குப்பா வேணும்? நீ நல்லது பண்ணி நீ பெரிய ஆளாகி வந்து நீ என்ன வேணா பண்ண முடியும் சொசைட்டியில். உன்னை கண்ட எல்லாரும் பயப்படுவாங்க, மரியாதை கொடுப்பாங்க, உங்களை நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. நீ நல்லது பண்ணி வா, 10 பேருக்கு நல்லது பண்ணி நீ உன்னை ஒரு பெரிய ஐக்கானாக தான் பார்ப்பாங்க. சரியா? யூஆர் ஈக்குவல் டு ஒரு பீப்புள் லீடர் தான் நீயும். அப்போ நீ ஏன் வந்து ஷார்ட்கட்டில் போய் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது கஷ்டப்பட்ட சம்பாரிச்சு பணத்தெல்லாம் கொண்டு தப்பான முறையில் அப்படி சம்பாரிச்சோம்னா அது எப்படி அந்த பணம் கரெக்டு? டபுளிங் பண்ணிடும், இது பண்ணிடும், அது பண்ணிடும்லாம் பண்ணி பூரா பேர் பணத்தை விட்டுருக்குறீங்க. எவ்வளோ பேர் விட்றீங்க? பிள்ளைகளாம் ஆப்ஸில் புது புது ஆப்பில் கொண்டு விட்றீங்க. ஏதாவது ஆன்லைனில் சீட் ஆடுறாங்களாமா, அதில் இல்லை. எதுக்குப்பா அதெல்லாம் பண்ணுறீங்க? பணத்தை விரயம் பண்ணுற மாதிரி எந்த கெட்ட பழக்கம் வேண்டாம். பணம் வந்து இப்போ நான் நேர்மையாக இடம் வாங்கிக்கிறோமா, வாடகை வருதா, வீடு இருக்குதா, வாடகை வரட்டும், ஒரு நியாயமான வாடகை வரட்டும், அந்த மாதிரி வேணால் வாங்கி இருங்கப்பா. சும்மா வந்து கொண்டு இதில் போட்டு அதில் போட்டு நான் 3 ட்ரஸ்ட் வச்சுருக்கிற எத்தனை பேர் நான் ரீச் பண்ணியிருப்பாங்க? ஒரு பைசா உள்ள வந்திருக்குமா? தப்பா? இல்லை நீங்கள் கொடுத்த கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எங்கள் கூட இருக்கிற பையனும் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுத்த காசில் ஒரு காசு வேஸ்ட் பண்ணியிருக்குமா? ஒரு பைசா செலவு பண்ணியிருக்குமா எக்ஸ்ட்ராலாம்? டியர்ஸ் எனக்கு பேனர் ஃப்ளக்ஸ் எல்லாம் வச்சாங்கல்ல, அதெல்லாம் எங்கள் லீட்ஸ், ஆஷா, இவங்கெல்லாம் பிரேமெல்லாம் வஞ்சிலாம் அவங்க தனியாக காசு போட்டு வச்சுக்கிட்டது. இதுக்கெல்லாம் உங்கள் கான்ட்ரிபியூஷனில் எடுத்துக்கல. புரியுதா? நான் அதுவே அலோவெல்லாம் பண்ண மாட்டேன். ராமெல்லாம் பண்ணும்போது ராமு, வாசு அவங்க 2 பேரும் சேர்ந்து செலவு பண்ணி வச்சது ஃப்ளக்ஸ் எல்லாம். அப்படி தான் எனக்கெல்லாம் பண்ணாங்களே தவிர அப்படிலாம் விட மாட்டேன். அப்படிலாம் விட்டுற மாட்டேன். உங்கள் காசால் எடுத்தாலும் எனக்கு நான் சத்தியமாக அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். நம்ம ஆளுக்கு நம்ம மேலே இருக்கிற பிரியத்துக்கு பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த டைம் வந்து மீட்டுக்கெல்லாம் பண்ணும்போது நான் பண்ண செலவு தான் எங்கள் வீட்டில் பண்ணதில்லை. நான் யாரும் இப்போ அது கூட வந்து கேட்டாங்க, எப்பா என்னப்பா வந்து அது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக போச்சுப்பா, வந்து கூட்டம் நானும் தம்பி மாற்றி மாற்றி கூப்பிட்டு பெருசாகிடுச்சு. ஒரு 2 கடை வெட்டணுமா, ஒரு கடாயின்னு சொன்னோமா, அப்போ 2வது கடையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஒரு கடை கோயில் வெட்டணும், ஒரு கடை வீட்லேயே வெட்டிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்து சிக்கன் பத்தில் அதெல்லாம் கதிர் மாப்பிள்ள விட்டுட்டு எல்லா பொறுப்பையும் அவர் தான் பண்ண. அப்படிலாம் சிக்கன் 15 கிலோ 10க்கு வாங்கி இந்த லாலிபாப் ஏதாவது என்னென்னமோ வாங்கினாங்கப்பா, எல்லாம் வாங்கிட்டு ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு எல்லாமே பண்ணுச்சல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கிட்ட. இது கடைசி இந்த எக்ஸாம்பிளுக்கு வர பணத்துக்கு வந்து ஏமாந்துடாதீங்க. பணம் வந்து அப்படி ஷார்ட்கட்டில் சம்பாதிக்க வேண்டாம். நம்மளுக்கு பணம் பெருசாக வேண்டாம். அளவை வச்சு வரல எல்லாரும் நோய் வந்து செத்து போயிடுவோம். சரியா? எல்லாரும் செத்து போயிடும். எல்லா பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவங்களுக்கு நிறைய செலவு பண்ணும்போது என்னை விட்டுருங்கப்பா, இவ்வளோலாம் செலவு பண்ணாதீங்கன்னு அந்த குழந்தைங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போகும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் தான் எல்லாரும். நானும் அப்படி தான். எனக்கு ஏதோ ஒன்று நடந்தால் நீங்களாம் சேர்ந்து முடிஞ்சு என்ன ஓட்டு பண்ணீங்களோ பண்ணுங்கள், என் பிள்ளை மைண்டில் ரொம்ப சப்ரஸ் பண்ணிடாதீங்க. உங்களால் என்ன அவங்களுக்காக உழைச்சிருக்கிறேன்ல, அவங்க என் பையன் பிள்ளையும் சேர்த்திக்கிங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன முடியுமோ அளவாக பண்ணி தூக்கி போட்டுருங்க. சரியா? அதுக்கப்புறம் செத்து போயிடுவேன். அதே தான் நான் எல்லாத்துக்கும். மற்ற பசங்க பிள்ளைகளை இருக்க நம்ம ஹோமேஜ் கட்டுற நான் வச்சு நல்லா பார்த்துக்கிறேன். என்ன முடியுமோ பெஸ்ட்டாக வச்சு அந்த குழந்தைகளை சப்ரஸ் பண்ணாமல் நான் பார்த்துக்கணும்னு பார்க்குறேன். ஏன்னா எல்லா வீட்லேயும் கொஞ்சம் தானே சொத்து இருக்கும். ஒரு பேரண்ட்ஸை பார்த்துக்கிறது ஏசல் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். சரியா? அவங்க கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா போதும், நம்ம வச்சு பார்த்துக்கணும், நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏசல் ஹோமேஜில் இப்போ நான் ஒய்ஃபு நீங்கள் எல்லாம் உங்களெல்லாம் அங்கே வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த குழந்தைகள் குட்டிகளுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய அம்மாவை பார்த்துக்கணும், நிறைய அப்பாவை பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றோம். அதுக்கு தான் அந்த ஹோமேஜ் ஒர்க் போயிட்டுருக்கு. சரிங்களா? கம்மிங் பேக் டு அந்த கெடா வெட்டு வந்து நம்ம வந்து ஸ்கூல் அலுமினி மீட்டில் தான் வந்து ஸ்கூலில் ஒரு அலுமினி மீட் வச்சுருந்தோம். அப்போ வந்து சொல்லியிருந்தோம், லாஸ்ட் டைம் வந்து ஸ்கூலில் ஸ்பான்சர் பண்ணாங்க ஃபுட்டு. அதுக்கு முன்னாடி வரல பிரபாகர் பண்ண அப்படி எல்லா டைமும் நான் தான் செலவு பண்ணிக்கிறேன். அதனால் வந்து இந்த டைம் வந்து யாரெல்லாம் வரீங்களோ ஆளுக்கு 1000 ரூபா நம்ம டிவைட் பண்ணி கொடுத்துடலாம்ப்பா, எல்லாம் இவ்வளோ கலெக்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசிச்சு. அப்புறம் நான் வந்து சொன்னேன், நான் வஞ்சி தானே பிரசிடென்ட், வஞ்சிக்கிட்ட கேட்டேன், ஏன்ப்பா எவ்வளோ பேர் வர்ற மாதிரி இருக்குங்காட்டி இவர் இவ்வளோ கணக்கு சொல்லிச்சு, இவ்வளோ பேர் வருவாங்க, இந்த மாதிரி இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், அங்கேருந்து 14 கிலோமீட்டர் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க, ஆல்ரெடி ஒரு கிடா வெட்ட நம்ம சேர்த்து வெட்டிடலாம்ப்பா, நம்ம பசங்க எல்லாம் ஒன்றா மீட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா, அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், கொஞ்சம் எல்லாம் ஃபேஸ் பார்த்துக்குவாங்க, ஒரு ஈஸியாக போய் ரீச் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், எல்லாத்தையும் வர சொல்லுன்னு சொல்ல குமரேஷ் மாம்ஸு, சுகுமார் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுது. ஸோ மல்லிகா ட்ரஸ்ட்லேருந்து வந்திருந்தாங்க, நம்ம ட்ரஸ்ட் 3 5 ட்ரஸ்ட்டு, சுகுமார் 6 ட்ரஸ்ட், எல்லாத்தையும் தான் வர சொல்லிச்சு, எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ இன்னொரு கிடா வெட்டுறேன்னு சொன்னால் அப்புறம் 10 சிக்கன் எடுத்தாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, போய் முட்டை என்னென்னமோ வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ வந்து கேட்டாங்க வந்து, கேஆர் இதில் மட்டும் நம்ம கொஞ்சம் ஃபண்டு கொடுத்துடலாமா, பியூலேருந்து ஏஎஸ்எல்லேருந்து இதுக்கு 3க்கு சேர்ந்து உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டா நீங்கள் 2 லட்சம் வருதா, நீங்கள் 1 லட்சம் போடுங்க, 1 லட்சம் நான் போட்டு நான் சொல்லிட்டு எல்லாமே நான் போட்டுக்கிறேன். சரியா? எல்லாமே நான் பண்ணிக்கிறேன், எந்த இது கொடுக்க வேண்டாம், சந்தோஷம் வந்து சாப்பிட்டு ஹாப்பியாக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்கன்னு தான் சொன்னேன்.
அதுக்கு வந்து எங்கள் அம்மா அப்பாலாம் சொன்னாங்க, ஐயோ இனிமேல் அப்படி பண்ணிடாத அப்படி இப்படின்னு அவங்க அவங்க பயப்படுவாங்கல்ல எவ்வளோ செலவு பண்ணி இதெல்லாம். அப்புறம் 100 பேர்த்துக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தது குடிச்சவங்க எல்லாத்துக்கும். அதில் வந்து வாங்கி வச்சது இல்லாமல் ரொம்ப மட்டமாலாம் வாங்கி வைக்கல. அது வந்து வாங்கி கொடுத்தது இல்லாமல் அவங்களாம் குடிக்கிற வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம அதை என்கரேஜ் பண்ணல, பட் அதான் வாங்கி கொடுத்தது. 100 பேர் குடிச்சிட்டு எங்கள் வீட்டில் உட்காந்துருந்தாங்க அன்னைக்கு. இந்த மரத்துக்கு கீழே கொஞ்சம் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அதில் இன்னும் 2 3 வீடியோவில் எடுக்கல. ட்ரிங்க் பண்ணுறதுல எப்படி எடுக்கிறது? அது ஒரு பெரிய கூட்டம் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தது. அதெல்லாம் நாங்கள் எடுக்கல, வேணான்னு சொல்லிட்டேன். எடுத்துடாதீங்கப்பான்னு சொல்லிட்டேன். சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு சண்டை வரலப்பா. எங்கள் அப்பா அதுக்கு தான் பயந்தார். ஏன்ப்பா 100 பேர் குடிச்சிட்டு வந்திருந்தாங்கன்னா சண்டை வராதுன்னு கேட்டாங்க. ஒரு 250 பேர் மினிமம் வந்திருப்பாங்க கவுண்ட்டு. ஏன்னா இலை வாங்கினது கவுண்ட் இருக்குல்ல, எத்தனை இலை தீர்ந்துருக்குதுன்னு கவுண்ட் வச்சுருப்போம்ல. நான் வைக்கல, அங்கே வேலை செஞ்ச நம்ம பசங்க சொந்தக்காரங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்க தானே பரிமாறினாங்க. நல்லா பார்த்துக்கிட்டாங்கப்பா. நம்ம அலுமினியிலேருந்து வந்தெல்லாம் ரொம்ப சூப்பராக நிறைய வேலை இழுத்து போட்டு எல்லாமே பண்ணாங்க. அப்போ வந்து 100 பேர் குடிச்சிருந்தா கூட வந்து நைட்டு 11 12 மணி வரைக்கும் இருந்தால் கூட ஒரு சின்ன சத்தம் வரலப்பா. எல்லா இடத்துலையும் அன்பு மட்டும்தான் பெருசாக இருந்தது. ஏன் சண்டை போடலின்னா அவங்களுக்கெல்லாம் இப்போ தெரியும், நான் வளர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறேன், ஒரு சோசியல் கரியர் ஸ்ட்ராங்காக இருக்குது, கனகு வீட்டுக்கு போகிறோம். இப்போ சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கனகாக இருக்குது, அலுமினிக்கு எஸ்எலுக்கெல்லாம் கேஆராக இருக்குமில்ல. அவங்க வீட்டுக்கு போகிறோம், இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க, நம்ம வந்து அதை நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டு வரணும். போனோமா சாப்பிட்டோமா சந்தோஷமாக இருந்துட்டு வரணும். எந்த ஒரு கலகலப்பு சண்டை போட்டுறக்கூடாது. ஏன்னா இது நீ ஸ்டாப் ஆகக்கூடாது, வருஷம் வருஷம் நடக்கணும்னு அவங்களும் ஆசைப்பட்டிருக்கல. எல்லா இடத்துலையும் இது நடக்கணும், அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ட்ரீட்டுக்காக பண்ணினது தான் அது. நீங்கள் மொட்டையா செந்திலன்லாம் வரலின்ட்டார், இதுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணுமா, வரமாட்டோம் அப்படின்னாரு. உங்களுக்கு அதான் பண்ணது, வாங்கன்னு சொன்ன வந்தார். அவர் கூட வீடியோவில் ராஜா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி நடந்து வருவார் அவர் அந்த எம்ஜிஆர் பாட்டுக்கு. இல்லை ஊர் விட்டு ஏதோ ரமாஜன் ஏதோ ஒரு பாட்டுக்கு வருவார். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. நல்லா பிரகாஷ் வீடியோ செமப்பா. அப்பா ஒரு 45 பேர் நம்ம 45 வீடியோ நம்ம எடுத்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டாங்கப்பா. 30 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் அப்படிலாம் நிறையா இருந்துச்சு. 45 50 வீடியோ இருக்கும். வீடியோ எடுத்தது வந்து அருள், அப்புறம் பிரகாஷ், ஆஷா, வாசு, கௌதமி, இவங்க எல்லாம் அகில், இவங்க எல்லாருமே எடுத்திருந்தீங்க. அருள் நிறைய எடுத்தாப்படி. அதை பூரா மெர்ஜ் பண்ணி வஞ்சி கொஞ்சம் பாட்டெல்லாம் சூஸ் பண்ணிச்சு. அப்புறம் நம்ம பிரகாஷ் நிறையா வேலை பயங்கர எஃபோர்ட்டுப்பா. அவரோட தான் இப்போ பியூவில் அவர் பிரகாஷ் பண்ண வீடியோ தான் நம்பர் 1 இருக்குது. அத்தனை வியூஸ் வந்திருக்குது. ரொம்ப சூப்பராக பண்ணி அப்புறம் அதெல்லாம் பண்ணி இதெல்லாம் வந்து என்னென்னா மக்களை மீட் பண்ணணும், அன்பாக இருக்கணும், ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணுன்னா கடைசியில் நைட்டு தானே லேட்டாக தானே சாப்பிட்டு எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம். அப்புறம் ஒருத்தர் வர்றவங்கள வாங்கன்னு சொல்கிறது, அப்புறம் வந்து ரிசீவ் பண்ணுறது, அந்த வேலைக்கு நான் போனதுனால அப்புறம் எல்லாம் கேட்டாங்க, ஏன் தலைவர் நான் வீடியோவில் இல்லைன்னு நிறைய இடத்துல. நம்மெல்லாம் வர்றவங்கள வரவே இருக்கிறது. ஒருத்தர் வந்து இடம் தெரியல, நம்ம ராமுக்குள்ள இடம் தெரியல, அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போய் திரும்ப கூட்டிகிட்டு வந்தது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் தான் உங்களை எல்லாம் பார்த்துட்டு வந்து. மனுஷங்களை வந்து நேசிங்கப்பா, நம்புங்கப்பா எல்லாருமே குட்டுன்னு. சரியா? எல்லாமே நம்புங்க, கெட்டதுக்கு போகாதீங்க. இந்த உலகத்தில் வந்து கெட்டது தான் அதிகமாக இருக்குது. இன்ஸ்டாகிராம்லாம் வெறும் செக்ஸ் ஓரியன்டாக தான்ப்பா ஜோக்கு. புருஷன் பொண்டாட்டியே செக்ஸை வச்சு ஜோக் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அது வந்து அதை ரொம்ப நார்மல் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஜோக்கு, எல்லா செக்ஸும் ஜோக் ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு அதையெல்லாம் ஜோக் பண்ணணும், காமெடி பண்ணணும்? அதையெல்லாம் ரசிக்காதீங்க, புரியுது? அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் பண்ணாதீங்க. நம்ம ரொம்ப அதை பற்றி இதெல்லாம் பண்ணும்போது நம்ம நிறைய இம்பார்ட்டண்ட்டாக ஆகிறோம் பாருங்க. இப்போ எல்லாம் நிறைய பேர்த்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் குழந்தை பிறக்குது. அது ஏசலில் வந்து நம்ம நிறைய பேர் வந்து வரலின்னு சொல்லியிருக்காங்க. நான் எங்கேயும் போலிங் கேர் அப்படிலாம் சொன்ன நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஏசலுக்காக வரணும்ப்பா. அவங்களாம் குழந்தை இல்லாமல் அந்த காலத்தில் வரமாட்டாங்க சோசியல் மீடியாக்கெல்லாம். நான் சொல்லி கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வாங்க எனக்காக நீங்கள் வரணும். அதெல்லாம் வந்தாங்க, பல்ல கடிச்சிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லோரும் ட்ரீட்மெண்ட் பார்த்தா நல்லா இருக்காங்க, குழந்தையெல்லாம் பிறந்திருக்குது, எல்லாம் நல்லா இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். மெடிக்கலில் நீங்கள் நல்லா இருக்குது, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சந்தோஷமாக வாழுங்க, மனசுடாதீங்க, கெட்டது பண்ணாதீங்க, உழைச்சி தான் முன்னுக்கு வரணும். அதில் எந்த ஷார்ட்கட்டும் இல்லை. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நீ லைஃப்பில் ஜெயிக்கணும். நீ சும்மா உட்காந்தெல்லாம் அடுத்த மனத்துக்கு ஆசைப்படாத. மாமனார்ட்ட வாங்கிக்கலாம், மாமியார்ட்ட வாங்கிக்கலாம், அப்பா அம்மாட்ட வாங்கிக்கலாம், பொண்டாட்டி வாங்கிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் வந்து புருஷ பொண்டாட்டின்னு ஓகே, மற்றவங்கள்ட்டலாம் வாங்கிக்கணும்னு நினைக்காதீங்க. எத்தனையோ பேர் வந்து இந்த பிரேக்கப் ஆகும்போது ஒய்ஃபோட நகை பூரா வாங்கி செலவு பண்ணி முடிச்சு போட்டீங்க. அவங்க வச்சிருந்த பணத்தை பூரா எல்லாம் முடிச்சு போட்டீங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? யார் அழிச்சாலும் அது தப்பு தானே. அதையெல்லாம் பண்ணாதீங்க. அடுத்தவங்க காசு உனக்கு வேண்டாம், நீ சம்பாரிச்சின்னு அதில் சாப்பிடு. இல்லை நீ நல்லது பண்ணியிருப்பியெல்லாம் போய் 10 பேர்த்துக்கு நின்று வாங்கி சாப்பிடுங்க. அவ்வளோதான், 2 ஆப்ஷன் தான். ஒன்று நீ சம்பாரி, இல்லாட்டி 4 பேர்த்துட்டு வாங்கி தான் சாப்பிடணும். நான் சொல்கிறேன், இவ்வளோ வேலை பார்த்துருக்குறேன், என் ஒய்ஃப் பார்க்காட்டி, என் குழந்தைய பார்க்காட்டி நீங்கள் பார்த்துக்கின்னு எனக்கு நம்பிக்கை. எனக்கு கொஞ்சம் சோறு போட மாட்டீங்களா? நான் என்னத்தை சாப்பிட போகிறேன்? என்னை பார்த்துக்கிறேன் 1000 பேர்த்து நான் சம்பாரிச்சிக்கிறேன், 10,000 பேர்த்து சம்பாரிச்சிருக்கேன், 25,000 ஃபேமிலி சம்பாரிச்சிருக்கிறேன். எனக்கு வீட்டுக்கு ஒருத்தர் சோறு போட்டால் கூட போதும், நான் கடைசி வரைக்கும் செத்து போயிடுவேன். அப்படி நினைங்க. எனக்கு ஒன்றும் பெரிய ஈகோவோ பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பாதிக்கிற மாதிரி நடந்துகிட்டே நான் பாதிக்குது, அதாவது நான் அஃபெக்ட் பண்ணுது இந்த ஏசல் அலுமினி இதெல்லாம். சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் பண்ணாதீங்க. லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு லைஃபுங்க அது. திடீர்னு பார்த்தா அம்மாவுக்கு உடம்பு சரியாது, அப்பாவுக்கு சர்ஜரி பண்ணணும், தம்பிக்கு இப்படி ஆயிரும், தங்கச்சிக்கு இப்படி ஆயிரும், நம்மளுக்கு இப்படி ஆயிரும், பொண்டாட்டிக்கு இப்படி ஆயிரும், பிள்ளைகளுக்கு இப்படி ஆயிரும், பையனுக்கு இப்படி ஆயிரும். எனக்கு கடைசி ஸ்டேஜில் சொல்கிறேன், இதெல்லாம் எது இருந்தாலும் நம்ம பண்ண வேண்டிய நல்ல விஷயத்த ஸ்டாப் பண்ணக்கூடாது. அப்புறம் யாரோ வந்து
ஏதோ ஒரு வீடியோ போட்டு பாருங்கன்னு சொல்லும்போது அவங்க மாமியாருக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, மனசாட்சி இல்லையே, இப்போ வந்து பார்க்க சொல்கிறீங்கன்னா, எல்லா மாமியாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகும், எல்லா மாமனாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது. அது எங்கள் பர்சனல் பிரச்சனை. அதுக்கு நீங்கள் வந்து கன்சர்ன் எடுத்துக்கிட்டு கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ஹேட்ஸ் ஆஃப், பெரிய நன்றி. எல்லா பையன் வீட்லேயும் பொண்ணு வீட்லேயும் ஒரு வழியோட தான் எங்கூட வந்து வேலை செய்யுது. 20 வருஷமா ஏஎஸ்எல் இருக்குது, 2.5 வருஷமா பியூ இருக்குது, 12, 11 வருஷம் 12 வருஷமா பிஎம்ஹெச்எஸ் இருக்குது. எல்லாரும் அப்படி தானே வேலை செஞ்சுருப்பாங்க. அப்போ எல்லாத்தோட பெயினும் ஒன்று தான், எல்லாத்தோட வலியும் ஒன்று தான். சரியா? அது எடுக்கும் போதெல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எதுவும் அது எல்லா வீட்லேயும் அது நடக்கும். அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் அன்பாக இருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? வலியோடு தான் ஒருத்தன் வேலை செய்கிறான். எங்கள் பிரதர் பாலுன்னு ஒருத்தர் இருக்கார். நேற்று தான் பேசிகிட்டு இருந்தேன். ஜிம் பண்ணிட்டீங்களான்னு கேட்டால், இல்லை கொஞ்சம் வெயிட்டை குறைச்சிட்டேங்க, நல்லா கொஞ்சம் டயட் இருந்து கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கிற, ஜிம் ஸ்டார்ட் பண்ண எல்லாமே இருக்குது, பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் ஏதோ ரீசன் சொன்னேன், மென்டலாக மோட்டிவேஷன் இல்லைங்க, காரணம் சொல்லாதீங்க, முதல்ல எந்திரிச்சு ஓடுங்க முதல்ல அப்படின்னு சொன்னார். அவரெல்லாம் ரீசனே கேட்க மாட்டார். இப்போ நான் எப்படி நீங்கள் எக்ஸ்கியூஸ் சொன்னால் ரீசன் கேட்க மாட்டேங்கிறனோ அது மாதிரி அவர் கேட்கவே மாட்டார். ரீசன் சொல்ல வேண்டாம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், அவ்வளோதான். நம்ம வேணும்னா ப்ரையாரிட்டினா பண்ணுவோம்ப்பா. நம்மளுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் செலவு பண்ணிக்க முடியும்னா அத்தனை சத்தம் போடுவார் எப்போ பேசினாலும். ஸோ உங்கள் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து மென்டலாக நம்ம பூரா தப்பாக எல்லாம் பண்ணிட்டோம்னா அப்புறம் எப்படிப்பா ஹெல்த்தியாக இருக்க முடியும்? நான் வேலை செஞ்சு இந்த மாதிரிலாம் போய் விட்டுட்டு டிப்ரெஷன் போன தப்பு தான். அதில் கொஞ்சம் எல்லாம் போச்சு ஹெல்த்தெல்லாம். அப்புறம் இப்போ கொஞ்சம் நார்மல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்களும் நல்லபடியாக இருங்க. சரியா? மனுஷங்களை நேசிங்க. எல்லாமே மனுஷங்க தான். இந்த கேஜெட்ஸு, இந்த மிஷினரி இதெல்லாம் உனக்கு ஒன்றுமே பண்ணாது. உனக்கு சர்ஜரி வந்துருச்சு, உடம்புன்னு வந்தால் 4 பேர் மனுஷன் தேவை. செத்தா வேணா போய் ஒரே ஆள் கொண்டு காரில் போட்டு கொண்டு எரிச்சு போட்டு வந்துடலாம். இன்றைக்கெல்லாம் அது வந்துருச்சு. உடம்பு சரியில்லைன்னா யார் பாப்பா? சாப்பாடு இல்லைன்னு யார் கொடுப்பா? இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. மனுஷங்களை நேசிங்க, சக மனுஷங்களோட அன்பாக இருங்க, நம்புங்க. இந்த வாழ்க்கை வந்து பெருசாக எடுத்துகிட்டு போ. நான் எல்லா மனுஷங்களையும் நம்புறேன். எனக்கு துரோகம் பண்ணாமல் இருப்பான்னு நீ நம்புறீங்களா? எனக்கு இன்னுமே கெட்டது தான் நான் பண்ணிகிட்டு இருக்கான். நான் இன்னும் சாப்பிடாம 6:30 மணி ஆச்சு, மத்தியானம் சாப்பிடாம இப்போ இன்னைக்கு 3 மணி நேரம் காலில் இருந்தேன். சாப்பிட்றது போச்சா? குழந்தைக்கு சாப்பிட்டாச்சு, நான் சாப்பிடல. இன்றைக்கி 3 மணி நேரம் ஒரு அலுமினி காலில் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஆடியோ பண்ணோன்னு உட்காந்துருக்கிறேன். நான் இன்னும் சாப்பிடல. ஆனால் அவன் அதெல்லாம் பார்க்க மாட்டான். சரியா? அவன் வந்து ஏதாவது ஒரு போட்டி பொறாமையில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. மனுஷங்க அப்படி தான். அதையெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. என்னமோ நீ சொல்லிட்டு போ, புரியுதா? நம்மளோட இருக்கவனே தப்பாக பேசுவான், போட்டியில் பேசுவான், பொறாமையில் பேசுவான், என்னமோ பண்ணிட்டு போகிறான். நான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நான் அன்பாக தான் வச்சுக்கிறேன், பாசமாக தான் பார்த்துக்கிறேன், ப்ரொடெக்டிவாக வச்சுருக்கிறேன். நான் உங்களுக்கு ப்ரொடெக்டிவ் லேயராக தான் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம். ஒவ்வொரு பையனையும் அப்படி தான் பார்த்துக்குது. அவனோட ஈகோ ஹர்ட் ஆகாமல் தான் நான் நடந்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி பியூவில் அனுப்பிச்ச ஆடியோ, அந்த அதாவது டாலரன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் திங்ஸ்னு போட்டிருந்த ஆடியோ கூட நம்ம எப்படி வந்து நம்ம ஒரு பையனை பார்த்துக்குறோங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அந்த ஆடியோ. நம்ம எப்படி அந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான். சரியா? இங்கே யாரையும் நாங்கள் பிரேக் பண்ணல. நாங்கள் எல்லாத்துக்கு மேலேயும் ரொம்ப ரொம்ப அன்போடு தான் இருக்கிறோம். நீங்களும் அதை புரிஞ்சு அன்பாக நடந்துக்கு. உங்கள் வாழ்க்கை எப்போவுமே நல்லா இருக்கணும், எல்லாத்தோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். நம்மளால் நிறைய பேர் பெனிஃபிட் ஆகிருக்கணும், நிறைய பேர்த்துக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். நம்மளை பார்த்தா நிறைய பேர்த்துக்கு ஒரு தைரியம் வரணும் வாழ்க்கையில். நான் வந்துடுவேன், இவரெல்லாம் வந்துட்டார், நான் வரமாட்டேனான்னு கூட நீங்கள் நினச்சிக்கங்க. நீங்கள் நல்லா வரணும். உங்களுக்காக நாங்கள் உழைக்கிறோம்னு நம்புங்க. உங்களுக்காக ஒரு லேயரை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷனை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு எம்பையரை பில்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இங்கே இருக்கிற நான் எனக்கு யாருமே இல்லைங்க கேர்னு சொல்கிற ஒரு புள்ள பையனுக்கான ஒரு ஃபவுண்டேஷனை பில்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இன்னும் 30 வருஷமாக. நான் சாகிற வரைக்கும் அதை பண்ணுவேன். அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் பண்ணுவோம். சரியா? நீங்கள்லாம் வந்து சேருங்க. எல்லா அலுமினிலேருந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வாங்க, பியூலேருந்து கூட்டிகிட்டு வாங்க, ஏஎஸ்எல்ல பெருசு பண்ணுங்கள். நம்ம இன்னும் பெருசாக போகணும். மெயினாக வந்து அந்த நம்ம சேனல் 3 இருக்குதுப்பா. தாராபுரம் பிஎம்ஹெச்எஸ் அலுமினி ட்ரஸ்ட் யூடியூப் சேனலு, அப்புறம் பாரதியின் அலுமினி ட்ரஸ்ட், ஏஎஸ்எல் ட்ரஸ்ட், இந்த 3 ட்ரஸ்ட்லையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறையா வியூஸ் வந்து நம்மளுக்கு ஏதோ பணம் வருவாம், ஒரு அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுவோம். அது எம்கே டிஆர் சொல்லிட்டு இருந்தாங்க பியூ அலுமினியில். அது வந்துச்சுன்னா, இந்த ஃபண்டு வந்துன்னா அதை கூட சேர்த்து ஏதோ ஒரு புள்ள பையனுக்கு கொடுக்கலாம்ப்பா. சரியா? எல்லாம் பண்ணுங்கள். எத்தனையோ நீங்கள் பார்க்குறீங்க. இதே ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஒரு டெஸ்ட் இமெயில் ஐடி தான் நீங்கள் பண்ணிடலாம்ல. ஒரு டெஸ்ட்டாக ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி கொடுங்க. எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நீங்கள் கொடுங்க. சரியா? அப்போ தான் இது பெருசு பண்ண முடியும். சரியா? லவ் யூ ஆல். டேக் கேர். பை.